ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். உங்க எல்லாருக்கும் நீண்ட நெடிய ஆயுள் கிடைக்கணும், சிறப்பாக வாழணும். இந்த பொங்கல் திருநாளில், அதாவது பொங்கலினுடைய கொண்டாட்ட திருநாளில் உங்க எல்லாரையும் வாழ்த்துகிறோம். ஒரு அருமையான தலைப்பு. அந்த தலைப்பிலே, அதாவது மனித குல மகிழ்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது எது, அன்பா அறிவா அப்படின்னு ஒரு கேள்வியை முன்னிறுத்தி இருக்கிறோம். அன்பு சிவம் 2 என்பார் அறியாதவர். அன்பே சிவம் அப்படின்னாரு திருமூலர். அன்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறாரு. பாரதி சொல்ற நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோ அப்படிங்கிறார். வள்ளுவன் சொல்றாரு அறத்திற்கே அன்பு சார்பு என்பர் மரத்திற்கும் அதுவே துணை. அதாவது ஒருத்தருக்கு ஒரு 10 வெள்ளியை கொடுக்கணும் அப்படின்னா மனசுல அன்பு வேணும், சரிதான். ஆனா அவர் சொல்ற வீரத்துக்கும் அன்பு வேணுங்கிறாரு. எப்படி? ஒரு கோழி குஞ்சு, தாய் கோழி பக்கத்துல ஒரு குஞ்சோட நின்றுகிட்டு இருக்கு. பெரிய கழுகு வந்து தூக்க வருது. இவ்வளவு பெரிய கழுகை என்னால சமாளிக்க முடியுமா அப்படின்னு ஒதுங்கி போயிடுமா? இல்ல, மோதி பார்க்கும். ஏன்? அன்பு. அப்ப அன்பு என்பது அறத்திற்கும் அதுதான் துணை, வீரத்துக்கும் அதுதான் துணைன்னு சொன்ன. அப்புறம் அறிவு. நீங்க அறிவா அன்பா? அறிவு. அறிவு கூட்டம் இது அன்பு. அப்ப இந்த அறிவுன்னு சொல்லும் போது அறிவு அற்றம் காக்கும் கருவிங்கிறான். அது என்னன்னா, வரக்கூடிய அழிவை தடுக்கணும்னா அறிவு வேணும். ஒரு நாட்டுக்கா இருக்கட்டும், வீட்டுக்கா இருக்கட்டும், ஒரு தனி மனிதனுக்கா இருக்கட்டும். மனிதனை எதிர்ப்பு வரும் இல்ல. சும்மா உட்கார்ந்து இருந்தாலே பகை வந்துடும். சும்மா உட்கார்ந்து இருந்தாலே சில பேருக்கு பிடிக்காது. இவன் மட்டும் அவ்வளவு சொகுசா இருக்கிறான் அப்படின்னு ஒரு எரிச்சல் ஏற்படும் இல்ல. அப்ப நமக்கு வரக்கூடிய பகையை காத்து அடித்து நம்ம நிலைநிறுத்திக் கொள்ளணும்னா நமக்கு ஒரு அறிவு தேவைப்படுது அப்படிங்கிறான். அப்ப இந்த உலகம் சுழலணும்னா அச்சாணி என்ன தெரியுமா? அன்பு, அறிவு ரெண்டும் இருக்கணும். ரெண்டும் இருந்தா தான் முடியும். இப்ப ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் தேவைன்னு சொல்லல. இந்த ரெண்டும் வேணும். எது ரொம்ப முக்கியம்? இதுதான் இன்னைக்கு கேள்வி. இது பேசுறதுக்கு 2 அறிஞர் கூட்டம், எல்லாம் படித்தவங்க, எல்லாம் தகவல் தொழில்நுட்ப உலகத்துல கொடிகட்டி பறக்கக்கூடியவங்க இன்னைக்கு நம்ம வேண்டுகோளுக்கு நாங்க வந்திருக்கிறாங்க. எல்லாரும் பார்க்கிறோம். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, சத்தியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்களை மறைக்கின்ற போது அறிவுக்கு வேலை கொடு, ஆத்திரம் கண்களை மறைக்கின்ற போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாலமிடு, அன்புக்கு பாலமிடு. இந்த பக்கம் அன்பு, இந்த பக்கம் அறிவு, ரெண்டும் முக்கியங்கிறத இந்த பாடல் சொல்லுது. இப்போ உலகம் எதை நோக்கி போகுதுன்னு கேட்டா முன்னேற்றம், ப்ரோக்ரஸ். வாழ்க்கைன்னா முன்னேற்றம். அப்படியே கிணத்துல போட்ட கல்லு மாதிரி ஒரு மனுஷன் அப்படியே இருக்கிறான். போய் சேர்ந்த போது கிளார்க்கு, கடைசி ரிட்டையர் ஆகும்போது கிளார்க்குன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவாங்க? நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கேட்டார். சிலர் அல்லும் பகலும் தரு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொள்வார். அப்படின்னா வாழ்க்கைனா முன்னேற்றம் இருக்கணும். நம்ம பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நான் சின்ன வயசா இருக்கும்போது திண்ணையில உட்காந்து கை விசிறிட்டு கிடக்கணும். இந்த இட்லி தோசை சாப்பிடணும்னா கூடகல்ல மாவு அரைச்சி, அம்மி கை வலிக்குது கை வலிக்குது மாமா, எது அம்மி தெரியும், ஞாபகம் இருக்கா? அம்மி. அப்புறம் துணி மணி துவைக்கணும்னா வாஷிங் மிஷின்லாம் அப்ப கிடையாது. அரைச்ச மாவே அரைப்போமா, துணிச்ச துவைக்கணும், கையால போட்டு துவைக்கணும். ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படியா இருக்கு? என்னென்ன மாதிரியான நவீனங்கள், எங்கு பார்த்தாலும் கட்டிடங்கள், எங்கு பார்த்தாலும் பெரிய பெரிய அதிசயமான இந்த உலகத்தை பார்க்கின்றோம். வளர்ந்து செழித்து இந்த உலகம் மாறி கிடக்குல்ல. அந்த காலம் மாதிரியா இருக்கு தம்பி. ஏன் இப்படி ஒரு வேதனையோட உட்கார்ந்து இருக்கிறாரு? அறிவுக்காரு, அன்புக்காரமெல்லாம் சிரிச்சுக்கிட்டு கலக்கல கலக்கலன்னு இருக்கீங்க, அப்படிதான் இருப்பீங்க. சரி. ஆக எவ்வளவோ உலகத்துல
மாற்றம் வந்துடுச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். காடு மேடெல்லாம் விண்ணை தொடும் கட்டடமாய் போச்சு. இப்ப பாருங்க, நியூட்டன் ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கான் தோட்டத்துல, ஒரு ஆப்பிள் கீழே விழுது. ரோஸ் ஆப்பிளா இருந்தா எடுத்து நல்லா சாப்பிடலாம், நல்லா இருக்கு நம்ம நினைப்போம். அவன் என்ன சொன்னா, ஆப்பிள் கீழே விழல, கிராவிடேஷன் ஃபோர்ஸ், இந்த பூமி இழுக்குதுன்னு கண்டுபிடிச்சான். அவன் அன்னைக்கு கண்டுபிடிச்சதுனாலதான் நம்ம இங்க சிங்கப்பூருக்கு வந்திருக்கிறோம். ஏன்? விமானம் கண்டுபிடித்ததன் அடிப்படையே நியூட்டன் விதிதான் பார்க்கிறோம். இந்த ஜேம்ஸ் வாட் அப்படின்னு ஒருத்தர் நீராவி இயக்கத்தை வந்து அடிப்படை. அவன் என்ன பண்றான், சின்ன வயதா இருக்கும்போது உட்காந்துருக்கான், அவங்க பாட்டி வந்து தண்ணி வெந்நீர் போட்டு கொடுக்குது, ஹாட் வாட்டர் தமிழ்ல சொல்றேன். அந்த ஹாட் வாட்டர் போட்ட உடனே அது அப்படி பொங்குது. அது இந்த தட்டை மேல மூடி இருக்கிற தட்டை அது அசைக்குது. அவன் இன்னைக்கு பார்த்துட்டு சொல்றான், நீராவியால ஒரு சின்னதா அசைக்க முடியும். அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிட்டான். ஏதோ ஒண்ணுதான் அசைக்க முடியுது. ஓஹோ, அப்படின்னா இந்த ஒரு பொருளை ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு நகர்த்துவதற்கு நீராவியால் முடியும். அதான் விதி. அதை வளர்ந்து 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 ஆய்வு செய்து உலகத்துடைய மிகப்பெரிய துறை ரயில்வே துறை. அதற்கு அந்த என்ஜினுக்கு அடிப்படையே அந்த ஜேம்ஸ் வாட் அன்னைக்கு அந்த பார்த்த அந்த நீராவி, அந்த இயக்கம். அப்படின்னா முன்னேற்றம். அணுவை ஏன் கண்டுபிடிச்சான்? அணுன்னா இந்த இவங்க பேர் அணு, இந்த அணுவை சொல்லலாம். அணு ஆட்டம் இருக்க, அதன் மூலமா அவன் எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்சாரம். ஆனா அன்பு இல்லாத அந்த அறிவை வைத்துக் கொண்டு சில பேரு ஹிரோஷிமா நாகசாகி மட்டுமில்லை, இன்னைக்கும் உலகத்துல பல இடங்கள்ல கலவரங்கள், பிரச்சனைகள், கொலைகள், குண்டு வீச்சு நடக்குது. இல்ல நல்லதையே தப்பாவும் பயன்படுத்தி போடுறான்ல. கண்டுபிடிக்கப்பட்ட நோக்கம் வேறு. அப்படி பார்க்கிறோம். அப்ப என்ன அறிவுனா என்ன? ஏனென்றும் எதற்கென்றும் கேள்வி கேட்பி. என்ன ஏது கேள்வி கேட்கணும் அப்படின்னா அது முக்கியம். ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை, தான் என்ற மனிதன் பார்க்கிறோம். அப்ப கேள்வி கேட்பது என்பது ஒரு வகையான அறிவு. இந்த அன்பு ஒன்றும் சாதாரண விஷயம் நினைச்சுக்காதீங்க. அன்னை தெரசாவை பத்தி ஒருத்தன் கவிதை எழுதியிருக்கான். அன்னை தெரசாவை பத்தி, நீ கருவுற்றிருந்தால் ஒரு சில பிள்ளைகளுக்கு தாயாகி இருந்திருப்பாய், நீ கருணை உற்றதால் உலகத்திற்கே தாயானாய். அப்ப அன்பு என்பது எவ்வளவு முக்கியம், அதுவும் நமக்கு சொல்றான். இப்ப என் காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, அண்ணனை விட 10 வயசு தங்கச்சி இளமையான தங்கச்சியா இருக்கும். இந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அண்ணன் கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த பொறுப்பு, அந்த குடும்ப கவலை இருக்கும். தம்பியை படிக்க வச்ச அண்ணன்லாம் உண்டு. இவன் சம்பாதிச்சு தான் தம்பியை படிக்க வச்சு குடும்பத்தை முன்னேற்றி. ஆனா அந்த காலங்கள் எல்லாம் இப்போது காணல் நீராகி போய்விட்டது. இப்ப கொஞ்சம் குறைச்சல் தான். அவங்க கொஞ்சம் சுயநலம் கொஞ்சம் உலகத்துல கூடுதலா இருக்குன்னு நம்ம பாக்குறோம். அந்த காலம் அப்படி ஒரு காலம். ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா, 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா, ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா, 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. அந்த அன்பு, அதையும் நம்மால இது சிறந்தது, இது நீங்க பேசுறத வச்சுக்கிட்டு தான் இப்ப முடிவு பண்ணணும். அறிவும் தேவையானதுதான், அன்பும் தேவையானதுதான். அப்ப எது நமக்கு ரொம்ப முக்கியம், எது இந்த மனித குல, இப்ப நம்ம என்னத்தை முக்கியமா எடுத்து வச்சிருக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, மனித குல. தனி மனிதன் கிடையாது. தனி மனிதனுக்கு அன்பா அறிவா அது இல்லை. இந்த மனித குலமே சொசைட்டின்னு சொல்றோம்ல, இந்த மனித குலம் சந்தோஷமா இருக்கணும்னா அன்பு தேவையா அறிவு தேவை, எது அதிகம் தேவை அப்படின்னு பார்க்கணும். அவன் சொன்னான் பாரதி, அறிவு தான் முக்கியம். 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகள், 1000 தெய்வம் அறிவே அறிவே என்ன சொல்லிட்டு இன்னொரு பாட்டுல சொல்றான், காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படிங்கிறான். இந்த காக்கா குருவியை பார்த்து கூட இறக்கப்படுறான்.
அப்ப ரெண்டும் விதமாக அவன் பாடி வச்சிருக்கிறான், நம்ம பாக்குறோம். சரி, அறிவா அன்பா? இப்ப பேசி மோதி பார்த்துலாமா? ரெடியா இருக்கீங்க? சரி. அன்பு வீட்டுக்குள்ள குடும்பத்துல அன்பு அப்படின்னு யாரு சொல்லணும்? அறிவுன்னு யாரு சொல்றாங்க? வீட்டுல அம்மா அப்பா. யார் அன்பு, யார் அறிவு? ரெண்டு பேருமேவா? அம்மா வந்து அன்பு, அப்பா வந்து அறிவு. அடிச்சா அறிவா? அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. உங்க சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி என்று சொல்லி இப்ப முதல்ல நாம பேச அழைக்கிறது அன்பு அணியை சேர்ந்த வானதி பிரகாஷ். இவங்க வந்து பட்டிமன்ற தாரகை அப்படின்னு விருது வாங்கினவங்க. எண்ணங்களுக்கு தீயிட்டு அன்பென்னும் அணையா தீபத்தை மனதில் ஏற்றுவதுதான் போகி. அறுவடைக்கும் அறுசுவைக்கும் உதவிய ஆதவனுக்கு அன்பு காட்டும் நாள்தான் தைப்பொங்கல். ஆதவனுக்கு மட்டுமல்ல, தனக்கு உற்ற துணையாயிருந்த ஆணுரைகளுக்கும் அன்பு காட்டி நன்றி சொல்லும் நாள்தான் மாட்டுப் பொங்கல். காணாத உறவுகளை கண்டு தங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ளும் நாள்தான் காணும் பொங்கல். இப்படி அன்பை அடிநாதமாக கொண்டு கொண்டாடும் இந்த பொங்கல் திருநாளை திருவிழா போல கொண்டாடி கொண்டிருக்கும் இந்திய சமூக மன்றத்தாருக்கும், முகம் மலர்ந்து அகம் மகிழ்ந்து அன்பையே தீர்ப்பாய் வழங்க காத்திருக்கும் எங்கள் அணியை சார்ந்த நடுவர் அவர்களுக்கும், எங்கள் அணி பேச்சாளர்களுக்கும், அன்பிற்கு முன்னால் அகிலமே தோற்கும் என்பதை அறிந்தும் அறியாதது போல அறிவே என்று பேச வந்திருக்கும் அறிவார்ந்த எதிரணி பேச்சாளர்களுக்கும், கைதட்டி அன்பை பொழிய காத்திருக்கும் அன்பான ஆடியன்ஸுக்கும், அன்னை தமிழுக்கும் என் அன்பான வணக்கங்கள். மூச்சுக்கு 300 தடவை அன்பு அன்புன்னு சொல்லும் பொழுதே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் எதை பத்தி பேச போறேன்னு. நீங்க விரும்புகிற தலைப்பு தான் மனித குல மகிழ்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது அன்பே. அன்புன்னு சொன்ன உடனேயே நமக்கெல்லாம் ஞாபகம் வர 2 முகங்கள், அம்மா அப்பா. அவர்கள் தான் இந்த மனித குலத்தையே உருவாக்கியவர்கள். அவர்களுடைய மகிழ்ச்சியை எது தீர்மானிக்குது? நம்முடைய பிறப்பு. பிறந்த உடனே என்ன சொல்றாங்க? அப்பா நீ எதிரணி பேச்சாளர்கள் மாதிரி அறிவாளியா வரணும், இப்படி எல்லாம் அழக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவாங்களா? இல்ல அன்பா பார்த்து பார்த்து வளர்ப்பாங்களா? நீங்கள் அறிவோடு பார்த்தால் உங்கள் குழந்தைகள் வரைவதெல்லாம் உங்களுக்கு கிறுக்கல்களாகத்தான் தெரியும். அன்பாய் பாருங்கள், அந்த கிறுக்கல்கள் கூட உங்களுக்கு ஓவியமாக தெரியும். அந்த அன்புதான் உங்கள் வாழ்க்கையை வண்ணமயமாக்கும், மகிழ்ச்சியை தீர்மானிக்கும். இததான் பாவேந்தர் பாரதிதாசனும் சொல்றாரு. சிற்றில் ஒன்று செய்து முடித்த பின் தந்தை உண்ணும் தயிரின் சோற்றை அங்கையால் அள்ளி ஆ ஆ என்றால் அப்பனும் வாய் திறந்ததை வாங்கி உண்டான். சேரும் சோறும் தந்தைக்கு தேனே, நீல தயிரும் நிலா நிற தயிரே என்று எழுதுகிறார். அதாவது சேற்றுல மணல் வீடு கட்டி விளையாடிட்டு இருந்த ஒரு குழந்தை அப்பா சாப்பிடுறாருன்னு பார்த்தோன்னே ஓடி போய் ஊட்டி விட்டாலாம். அந்த அன்பு மகிழ்ச்சியா? இல்ல ஊட்ட வந்த குழந்தைய போய் கையை கழுவிட்டு வந்து ஊட்டு, இல்லைன்னா ரேஷஸ், அலர்ஜி, அரிப்பு போன்ற 10 வகையான ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்துருன்னு அம்மா மாதிரி பேசுனா மகிழ்ச்சியா? சிந்தித்து பாருங்க. எல்லா இடத்துலயும் அறிவா இருந்தா ஹாப்பியா இருக்க முடியாதுங்க. குழந்தைங்க கிட்ட குழந்தையா இருக்கும் போதுதான் குதூகலமா இருக்க முடியும்னு கொஞ்சம் எதிரணி புரிஞ்சுக்கணும். இப்படி பாவேந்தர்ல இருந்து பார்லிமெண்ட் வரைக்கும், இலக்கியத்துல இருந்து இன்ஸ்டாகிராம் வரைக்கும் அன்பு தாங்க ட்ரெண்டிங். இது எல்லா காலத்திலயும் ட்ரெண்டிங்ல இருக்க எங்க மன்னை ஐயா அவர்களுக்கு இந்த உண்மை புரியும். ஐயா உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஐயோ எனக்கே கேள்வியா? ஆமாங்க. இப்ப எதிரணி மாதிரி அறிவுன்னு வெறப்பா இருக்கிற ஒரு ஆசிரியர் கிட்ட ஒரு மாணவன் சந்தேகம் கேட்பானா? இல்ல உங்களை மாதிரி எப்படிங்கய்யா, உங்களை மாதிரி பாசமான, பக்குவமான, பண்பான, அன்பான குணங்கள் கொண்ட ஒரு ஆசிரியர் கிட்ட ஒரு மாணவன் சந்தேகம் கேட்பானா? விடை சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இல்ல சொல்லக்கூடாது. இவங்க அப்செக்ஷன் பண்ணக்கூடாது. அறிவு இப்படித்தான் அன்பை சொல்ல தடுக்கும், ஆனால் அன்பு அதையும் எதிர்த்து போராடும் என்பதுதான் உண்மை. இங்கு அறிவை போதிப்பதற்கு கூட அன்புதான் தேவைப்படுகிறது. அன்புதான்
மோகன்தாஸை காந்தியாக மாற்றியது, நரேந்திரனை விவேகானந்தராக மாற்றியது, ராமலிங்கத்தை வள்ளலாராக மாற்றியது, ராமசாமியை பெரியாராக மாற்றியது. ஏன்? அன்புதான் ஆக்னஸை அன்னை தெரேசாவாக மாற்றியது. அறிவை கூர்மையாக்குகிற பயிற்சிகளை விடவும் இதயத்தை ஈரமாக வைத்திருக்கும் அன்புதான் மனிதகுல மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் என்று சொல்லி சென்றவர்கள் இவர்கள். இப்படி காந்தி, பெரியார், வள்ளலார்னு எத்தனை பேர் வந்தாலும் மாத்த முடியாது. இவங்க 3 பேரை எங்கள் பண்பான, பாசமான, பக்குவமான, அன்பான மண்ணையா அவர்களின் தீர்ப்பு மாற்றும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ ஒரு கல்யாண பத்திரிகை எடுத்துக்கோங்க. எல்லா கல்யாண பத்திரிகையிலும் டிஃபால்ட்டா ஒரு திருக்குறள் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. மன வாழ்க்கையில் அறிவை விட அன்புதான் முக்கியன்றதை உணர்ந்து காலங்காலமா இந்த திருக்குறளை போட்டு கல்யாணம் பண்ணிட்டு வராங்க. இது கல்யாணம் ஆன எதிரணியில இருக்கிற 3 பேருக்கு தெரியலன்றதுதான் மனசுக்கு கவலையா இருக்கு. ஐயா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா ஐயா? அவ்வளவு வயசு ஆயிடுச்சு எனக்கு. இல்லைங்களா? ஒரு 2 காதல் அனுபவமாவது உண்டா? இதெல்லாம் பப்ளிக்ல சொல்ல முடியுமா? அன்பு சிலை சேரும். சொல்லுங்க, 1 2 இருந்தா கூட சொல்லலாம். இல்ல, வேணாம்பா, கூச்சமா இருக்கு. இந்த கூச்சத்திற்கும் காரணம் அன்புதான். ஐயோ, இது மன வாழ்க்கையில் அன்பை விட அறிவுதான் பெரிதுன்னு நினைக்கும் பொழுது அங்க போட்டி வரும், பொறாமை வரும். நீ பெரியவளா, நான் பெரியவளான்ற எண்ணம் வரும். இந்த எண்ணம் மன வாழ்க்கையில் சுவர்களை எழுப்புகிறது. அன்புதான் இணைக்கும் பாலத்தை கட்டுகிறது, மகிழ்ச்சியை தீர்மானிக்கிறது. நான் இவ்வளோ பேசியும் அடுத்தடுத்து வரவங்க அறிவு அறிவுன்னு தான் பேசுவாங்க. அவங்க பேசும்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்த உடனே இந்த லைட் எரிவது அறிவினாலே, இந்த மைக் வேலை செய்வது அறிவினாலே, நான் பேசுவது அறிவினாலே, அந்த ப்ரொஜெக்டர் அங்கே இயங்குவது அறிவினாலே, பக்கம் பக்கமா பஞ்ச் டயலாக் பேசினாலும் பேசுவாங்க. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் அறிவின் வளர்ச்சியா மகிழ்ச்சியான்? அறிவின் வளர்ச்சி எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தந்துடாது. ஒரு பக்கம் அறிவு வளர்ந்துட்டே போகுது, ஆனா இன்னொரு பக்கம் அனாதை ஆசிரமங்களும் முதியோர் இல்லங்களும் பெருகிக் கொண்டே போகின்றன. இதுல எங்க மகிழ்ச்சி இருக்கு? நீங்கள் பூக்களை விரும்புகிறீர்கள், நாங்கள் வேர்களை பாதுகாக்கிறோம். இங்கு அன்புதான் வேர். அன்பு இல்லாத அறிவு அர்த்தமற்றது. அன்பு இல்லாத அறிவு உங்களை பொறியாளராக்கும், பொறுப்பானவராக்காது, தொழிலதிபராக்கும், தோழமை உணர்வு கொண்டவராக்காது, மருத்துவராக்கும், மனிதனாக்காது. உதாரணத்திற்கு அன்னை தெரேசாவிடமும் அறிவு இருந்தது, அடால்ஃப் ஹிட்லரிடமும் அறிவு இருந்தது. அன்னை தெரேசாவிடம் அன்பு மேலோங்கி இருந்ததால் அது மனித குலத்திற்கு மகிழ்ச்சியை தந்தது. ஹிட்லரிடம் அன்பு இல்லாததால் அது மாபெரும் வீழ்ச்சியை தந்தது. ஆக அன்புதான் வரலாற்றிலும் மகிழ்ச்சியை தீர்மானித்திருக்கிறது. தமிழன் என்று ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. அமிழ்தம் அவரது மொழியாகும், அன்பே அவரது வழியாகும். நமது அடையாளமே அன்பு என்று சொல்லி சென்ற இந்த நாமக்கல் கவிஞரின் கவிதையை எதிரணி தலைவர் அன்பு அண்ணன் ராம்குமார் அவர்கள் எப்படி மறந்தார் என்பதில் தான் மனதிற்கு வேதனையாக இருக்கிறது. ஒரு 10 வயசு பையனை கூப்பிட்டு எதுப்பா அவனுக்கு மகிழ்ச்சின்னு கேளுங்களேன், அம்மா அப்பா கூட சண்டே ஷாப்பிங் போறதுதான் மகிழ்ச்சின்னுவான். அதுவே ஒரு 60 வயசு அம்மா கிட்ட எதுமா உங்களுக்கு மகிழ்ச்சின்னு கேளுங்க, பண்டிகை அதுமா பையன் வீட்டுக்கு வந்தா ஒரு வாய் சாப்பாடு என் கையால செஞ்சு போறதுதான் மகிழ்ச்சின்னுவாங்க. இந்த இடைப்பட்ட காலத்துல நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள தேவைப்படும் ஒரு கருவிதான் அறிவு. அதைதான் நடுவர் ஐயாவும் சொன்னாரு, அறிவு அற்றம் காக்கும் கருவி என்று முதலே எங்களுக்காக தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். அறிவு என்பது வெறும் கருவி மட்டும் தான். அறிவு வேணுமா வேண்டாமா ஐயா? அன்பு அதை விட அதிகமாக வேண்டும் என்பதுதான் எங்கள் கருத்து. அறிவும் கொஞ்சம் இருக்கணுங்க, கொஞ்சமா இருந்தா போதுங்க. அன்பு அதிகமா இருந்தா அந்த அன்பை வைத்து முன்னேறலாம் ஐயா. ஆனால் அன்பு அப்படி அல்ல. அன்பின் வழியது உயிர்நிலை. அன்பு நம் உயிரோடு சம்பந்தப்பட்டது. இப்பொழுது நம்மளுடைய உடலும் உயிரும் எப்படி வந்ததுன்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். தாய் தந்தையின் கருணையினாலே கருவானும், அவர்களின் அன்பினாலே உருவானும். பாலோடு பாசத்தையும் ஊட்டி வளர்த்தார்கள். பழக அன்போடு பல நண்பர்கள் வந்தார்கள். படிப்பும் பாசமும் படிப்படியாய் வளர்ந்து நம்மை பக்குவமாக்கியது. மனமுடித்து வைத்தார்கள். நிரந்தரமான அன்பிற்கு துணை தேடி வைத்தார்கள். தாய் தந்தைக்கு வயதானது. முதுமையில் மீண்டும் குழந்தைகளாக மாறி நாம் காட்டும் அன்பிலேயே வளர்கிறார்கள், வாழ்கிறார்கள், நம்மை வாழ்த்துகிறார்கள். இப்படி கருவறை முதல் கடைசி காலம் வரை நம் இதயம் துடித்துக் கொண்டிருப்பது அந்த அன்புக்காகத்தான். அந்த அன்பு என்னும் அம்பை எய்தி பாருங்கள், அது யாரையும் காயப்படுத்தாது. பல மன காயங்களுக்கு மருந்தாகி மனிதகுல மகிழ்ச்சியை தீர்மானிக்கும் என்று சொல்லி நல்வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிக அருமையான ஒரு உரையை கொடுத்திருக்கிறாங்க. அதை கேட்டுட்டு இந்த பக்கத்து அணி கொஞ்சம் பயந்து கிடக்கு. அடுத்தவங்க சொன்னாங்க அறிவுங்கிற பேர்ல எல்லாத்தையும் அது அப்படி இருக்கணும் இது இப்படி இருக்கணும் மிலிட்ரி மாதிரி ஆக்கிவிடக்கூடாது. சொன்னா புருஷனுக்கும் முண்டாட்டிக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கு. வள்ளுவன்ட்ட போய் கேட்டாங்க என்னங்க இது எப்ப பார்த்தாலும் சண்டை, எதா இருந்தாலும் சண்டையா இருக்கேன். அதுக்கு சொல்றா எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல். மை எழுதுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, மை எழுதுறதுன்னா இட்ஸ் நாட் ரைட்டிங். இந்த குச்சி வச்சு இப்படி அயலைனாரா அது போடுவாங்க. இந்த குச்சி பக்கத்துல வரும்போது குச்சி தெரியாது. அது மாதிரி கணவன் மனைவியும் பக்கத்துல நெருக்கமாக இருந்தால் குறை தெரியாது. எழுதுங்கால் கோல்கானா கண்ணே போல் வழிகானேன் கண்டவிடத்து என்று சொன்னான். ஆக நெருக்கமாகவும் அன்பாக இருக்கும் போது பிழைகள் இருக்கும், சிக்கல் இருக்கும், ஆனாலும் அது தெரியாது குடும்பத்துல. அப்ப அன்பு வேணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகா அப்படியே கொட்டுது அருவி மாதிரி. அதனாலதான் மலேசியாவில் போய் பரிசு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்ப இந்த பயந்து கிடக்கிற நீ மாதிரி தெரிஞ்சாலும் பேசுவாங்க தானே பதிலுக்கு. அவங்கள்ட்ட விஷயம் இருக்கும்ல, அறிவான ஆளுக்கள்ல. வாங்க அகிலா மணிகண்டன் அவர்கள் ஒரு காப்பீட்டு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடியவர், சிறந்த பேச்சாளர், நல்ல சிந்தனையாளர். வாங்க அறிவுதான் சிறந்தது என்கிற அணியை தற்காத்து பேசுவதற்கு வருகிறார் அகிலா மணிகண்டன். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஐயா, வந்ததுல இருந்து மனசு ரொம்ப குறுகுறுட்டே இருக்குங்கய்யா. ஒரு கேள்வி கேட்டுறேன் உங்ககிட்ட. என்கிட்ட எல்லாரும் என்கிட்டே கேள்வி கேளுங்க. சரி. இந்த அவையில ஒரு 1.5 மணி நேரம் இந்த மக்கள் எல்லாம் மனித குலம் இங்க இருக்குல்ல, இந்த மனித குலம் மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கவலைகளை எல்லாம் மறந்து சிரிக்கவும் சிந்திக்கவும் நீங்க வந்திருக்காங்க. சரி. அதுக்கு பொறுப்பா உங்களை தலைமை ஏற்க வச்சிருக்காங்களே, நீங்க அன்பானவரு அப்படின்றதுனால இந்த தலைமையை கொடுத்தாங்களா, இல்ல நீங்க அறிவார்ந்தவர் இந்த சபையை நல்லா எடுத்து நடத்துவீங்க அப்படின்னு இந்த பொறுப்பு உங்ககிட்ட கொடுத்துருக்காங்களா? நான் அன்புன்னு சொன்னா அறிவில்லாத ஆளுன்னு சொல்லலாம். இந்த பொண்ணு பாக்குது, நான் மாட்ட மாட்டேன், இது எனக்கு தெரியல. நீங்க அன்பு நிறைந்தவராகவே இருக்கும்போது அதை விட கொஞ்சம் சற்று தூக்கலாக அறிவு உள்ளதையா, அதனாலதான் இந்த பொறுப்பை உங்களுக்கு. இது நல்லா இது நல்லா. இங்க இப்ப எல்லாரும் வந்திருக்கீங்கல்ல, எல்லாம் எப்படி வந்திருப்பீங்க? பஸ்ல, உங்களுடைய சொந்த வாகனத்துல, இல்லைன்னா ரயில்ல வந்திருப்பீங்க. இதெல்லாம் என்ன, இந்த வாகனங்கள் இதெல்லாம் என்ன? ஐயா சொன்னாரு, கண்டுபிடிப்பு. மனிதனின் அறிவு கண்டுபிடித்தது. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு பேருந்து இருந்தா சுலபமா வர முடியுது. இது மகிழ்ச்சி இல்லையா? நடந்து வர தேவையில்லை. சரி, நடந்தே வந்தோம் அப்படின்னு நீங்க சொன்னா கூட அந்த நடந்து வரும்போது வழியில நீங்க சாலை விதிகளை எல்லாம் சரியாக பார்த்துதான் வந்திருப்பீங்க. இந்த விதிகளை அமைத்தது எது? அன்பா? இல்ல, மனிதனின் அறிவு. எது சரி எது தவறு என்று பகுத்து அறிவது அறிவு. இது எதனா ஒண்ணு தப்பாயிடுச்சுன்னா முதல் கேள்வி என்ன கேட்கிறோம்? அன்பு இருக்கான்னு கேட்க மாட்டோம், அறிவு இருக்கா அப்படின்னு கேட்போம். அப்ப சரி எது தவறு எது? அதுல ஒரு சின்ன ஒரு கருத்து என்னன்னு கேட்டா, உங்ககிட்ட கார் இருக்கா அப்படின்னு கேட்டா கார் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கிரெடிட் கார்டு இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்கள்ட்ட அறிவு இருக்கா அப்படின்னு சொன்னா கோவம் வந்துடும். அந்த அளவுக்கு அறிவு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு அங்கேயே தெரியுது. அறிவு கட்டாயமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அன்பு இருக்கா இல்லையான்னு யாரும் கேள்வியே கேட்க மாட்டாங்க. ஆனா அறிவு கட்டாயமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். கண்ணதாசனுடைய ஒரு அருமையான பாடல் வரி இருக்குங்க. பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். விமானங்க பறவைய பார்த்து அன்பு மட்டும் இருக்குங்க, தடவி கொடுத்து அழகா இருக்குன்னு சொல்லலாம் நானு. ஆனா அறிவு இருந்தது. விமானம் கண்டுபிடிச்சா நம்ம எல்லாம் சிங்கைக்கு வந்திருக்கோம். எத்தனையோ நாடுகளுக்கு சில மணி நேரங்களுக்குள்ள போய் சேர முடியுது. மனிதனின் அறிவாற்றல் கண்டுபிடித்தது மகிழ்ச்சியை கொண்டு வரவில்லையா? எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். அதனுடைய நீட்சியாக இப்போ நம்ம கையில எல்லாம் உலகம் இருக்கு. செல்போன் நினைச்ச கணத்துல எங்கேயோ இருக்கக்கூடிய மகனிடமும் மகளிடமும் அப்பா அம்மா கிட்டையும் முகத்துக்கு முகம் பார்த்து பேச முடிகிறதே, மகிழ்ச்சி இல்லையா? மனிதனின் அறிவாற்றல் கண்டுபிடிச்சது. இந்த அன்பை காட்டுவதற்கு கூட அறிவு தேவையாக இருக்குங்க. அப்போ அறிவு எவ்வளவு முக்கியம்?
விஷயம் அப்படின்னு தெரியணும். மனித குலத்தின் மகிழ்ச்சி, ஒரு கண்டுபிடிப்பு ஒரு தனி மனிதனோட மகிழ்ச்சி கிடையாது. ஒரு குழந்தை பிறந்தா அவங்க வீட்டுல மகிழ்ச்சி. மனிதனின் அறிவு கண்டுபிடிக்க கூடியதெல்லாம் மனித குலத்தின் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதை நம்ம முக்கியமா பார்க்கணும். அடுத்ததாக, ஒரு மனிதனை எப்போ, ஒரு தனி மனிதனை இந்த சமூகம் அங்கீகரிக்கிறது? ஒரு திருமணம் அப்படின்னு நடக்கும் போதுதான் ஒரு மனிதனை, இல்லைன்னா அது வரைக்கும் இன்னாருடைய மகன், இன்னாருடைய பேரன், இன்னாருடைய மகள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தனி மனிதனாக அங்கீகரிக்கப்படுவது திருமணம் அப்படின்னு நடக்கும்போதுதான். திருமணம்னா முதல் கேள்வி என்னங்க கேக்குறாங்க? என்ன படிச்சிருக்காப்ல, எவ்வளவு சம்பாத்தியம்? இந்த 2 கேள்வி இல்லாம கல்யாணம் கிடையாது. அப்போ இது ரெண்டும் எது என்று கேட்டீங்கன்னா அறிவினுடைய அளவுகோலாகத்தான் இருக்கு. ஒரு படிப்பை 4 வருடம் 6 வருடம் இருந்து படிக்க முடிகிறதா இந்த பையனால, இந்த பொண்ணால? ஒரு வேலைக்கு சென்று சம்பாதித்து குடும்பத்தை நடத்த முடிகிறதா? இது ரெண்டுத்துக்கும் அளவுகோல் எதுங்க? அறிவு. இது ரெண்டுமே அறிவு அளவுகோலாக. கல்யாணம்னா அந்த மாப்பிள்ளை அன்பா இருக்கிறாங்கிறத பத்தி அப்புறம் சரி, ஒருத்தங்க வந்து சொல்றாங்கன்னு வச்சுப்போம். ஐயா வச்சுப்போம், என் மகன் நல்ல அன்பானவங்க, ஆனா அறிவு கிடையாதுங்க. நல்ல அன்பானவன், படிக்கல, வேலைக்கு போல, சம்பாத்தியம் கிடையாது. பொண்ணு கொடுக்குறீங்களா யாராவது? அதாவது சும்மா அப்படி வாசல்ல உட்காந்துருப்பாரு, ரொம்ப அன்பா இருப்பாருங்க, ரொம்ப அன்பா இருப்பாரு. ஓஹோ, யாரும் கொடுக்க மாட்டேன். ஏன் கொடுக்க மாட்டேன் என்றால், இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் என்றாலே அறிவு துணை இருக்க வேண்டும். அப்பதான் அன்பை கூட சரியாக நம்மளால செலுத்த முடியும். அவங்களுக்கு சமூக அங்கீகாரம் கிடைக்கணும்னா கூட அங்கே அறிவு தேவையாக இருக்கிறது. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க. அன்பு ரொம்ப எளிதுல காயப்படக்கூடியது. அன்பு மட்டுமே கொண்டு செய்யக்கூடிய செயல்கள் சிக்கல்ல முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அன்பு மட்டுமே நிறைஞ்ச ஒருத்தர், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஒரு குழந்தை இருக்கு, பள்ளியில ஏதோ ஒரு தவறு செஞ்சிருச்சு, இன்னொரு குழந்தைய அடிச்சிருச்சு, இல்லைன்னா ஒரு களவு எடுத்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம். அம்மாவை கூப்பிடுறாங்க. அம்மா வெறும் அன்பு நிறைந்தவராக மட்டும் இருந்து அங்க வந்தா என்ன சொல்லுவாங்க? அச்சுச்சோ, என் பிள்ளை யாரும் எதுவும் சொல்லாதீங்க, என்ன களவு போச்சு நான் கொடுத்துடுறேன், இதுக்கப்புறம் இது செய்யாம நான் பாத்துக்கிறேன். இவ்வளவுதான் அன்பு மட்டுமே நிறைந்த அம்மாவால சொல்ல முடியும். ஆனா இந்த குழந்தையின் எதிர்காலத்தை தொலைநோக்கோடு பார்க்கக்கூடிய அறிவார்ந்த அம்மா அங்க என்ன செய்வா? தம்பி, களவெடுக்கிறது தப்புப்பா, எடுத்த பொருளை திருப்பி கொடுத்து விடு, மன்னிப்பு கேட்டுக்க, இனி இப்படி நடந்து கொள்ளாதே, அப்போதான் நீ ஒரு சிறந்த மனிதனாக வர முடியும் என்று சொல்லுவா. அன்பை கூட அறிவு கொண்டு செலுத்தினால்தான் அது சரியாக போய் சேரும். அன்பு மட்டுமே காட்டி வளர்த்தா ஒருவேளை அந்த குழந்தை நல்ல குழந்தையா இந்த சமூகத்துக்கு கிடைக்காம போயிடலாம். அப்ப எல்லா இடங்கள்லயுமே அன்பு தேவைதான். ஆனா அதை விட ஒரு படி மேலாக அறிவு இருந்தால்தான் சமூகம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நம்மளுடைய கண்டுபிடிப்புகள் எத்தனை கண்டுபிடிப்புகள் இருக்கு. காலையில நீங்க கண் திறந்ததுல இருந்து ராத்திரி கண் மூடி தூங்குற வரைக்கும் சிந்திச்சு பாருங்க. நீங்க போடுற ஃபேன்ல இருந்து, லைட்ல இருந்து, எல்லாத்துக்குமே வந்து மனிதனின் அறிவாற்றல்ல இருந்து இதெல்லாம் வந்திருக்கு. இந்த அறிவாற்றல் கொடுத்தது, அதை கொண்டு வாழ்க்கை எளிமையாச்சு. அந்த எளிமையினால உங்களால நிறைய விஷயங்கள்ல அன்பு செலுத்தி மகிழ முடியுது. உங்களோட அன்பு செலுத்துறதுக்கு கூட அறிவு துணை வந்து இருந்தே ஆக வேண்டும். நம்மளுடைய எப்படி நடக்க வேண்டும், எப்படி எது சரி எது தவறு என்று பகுத்து அறிவதற்கு அறிவாற்றல் தேவை இருக்கு. ஒரு பள்ளி எப்படி நடக்கணும், ஒரு கல்லூரி எப்படி நடக்கணும், ஒரு அலுவலகம் எப்படி நடக்கணும், ஒரு அரசாங்கம் எப்படி நடக்கணும், எல்லாத்துக்கும் விதிகள் இருக்கு. இந்த விதிகள் கொண்டு வந்தது அறிவு. இது சரி இது தவறு என்று பிரித்து காட்டியதால ஒரு மனிதன் சமூகத்துல அங்கீகரிக்கப்படணும், அவருக்கு திருமணம் ஆகணும்னாலும் அங்கேயும் அளவுகோலாக நிற்பது அறிவு. இப்போ இந்த குழந்தையோட ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, இதே இன்னொரு குழந்தைய சொல்றேன். ஒரு குழந்தை, நான் வந்து குதிரை வண்டி ஓட்டவனா ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனா அவங்க அம்மா, அறிவார்ந்த அம்மா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ குதிரை வண்டி ஓட்டுறவனா தானே ஆகணும், கட்டாயமா ஆகலாம். ஆனா எந்த மாதிரி குதிரை வண்டி ஓட்டுறவனா ஆகணும்? கண்ணன் ஓட்டினா இல்லையா, அர்ஜுனனுக்கு சாரதியா ஓட்டினானே, அதுபோல் நீ ஆகுன்னு சொன்னாரு. உலகத்துக்கு விவேகானந்தர் கிடைத்தார். அப்போ
அன்பு கூட அறிவின் வழியே செலுத்தி வரும்போதுதான் சிறந்த மனிதர்கள் சிறப்பாக இந்த மனித குலத்துக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்க முடியும். அறிவுதான் நமக்கு மனித குலத்துக்கு பெரிதும் மகிழ்ச்சி கொடுப்பதற்கு காரணமாக அமைகிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அழகான பாடலோடு அவங்க ஒரு நல்ல கருத்தை கொடுத்திருக்காங்க. பறவையை கண்டான் விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். ஒன்றை பார்த்து ஒரு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு காலத்துல எல்லாம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா புளிசாதம் கட்டிட்டு தலையில வச்சுக்கிட்டு இப்படி நடந்தே போகணும். எல்லாம் காடு மேடு. சித்திர சோலைகளே உம்மை திருத்த இப்பாரினிலே எத்தனை சோதரர் ரத்தம் சொரிந்தனரோ உன் வேரினிலே அப்படின்னு சொன்ன. அப்புறம் எந்திரங்கள், ஆத்தடும் எந்திர கூட்டங்களே அப்படின்னு. அப்புறம் அப்படி ஃபேக்டரிஸ் வந்துச்சு. அப்படி மனித சமுதாயம் எப்படி முன்னேறி 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 வந்திருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா அவங்க அகிலா அவர்கள் பாடியும் காட்டி பேசியும் காட்டி நிறைய உதாரணங்களோட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க அன்பு ரொம்ப மிகையான அதிக பிரச்சனையா விடுங்கிறாங்க. மாமியா மருமோ அந்த காலத்துல இப்பெல்லாம் எங்க பேசிக்கிறது கிடையாது. அக்காலத்துல ஒரு குடும்பத்துல ஒன்னா இருந்த போது சண்டைக்கு என்ன காரணங்கிறீங்க? அன்புதான். என் பையன் என் புருஷன் தான், எனக்கு மட்டும்தான். பொசசிவ்னஸ் அதெல்லாம் ரொம்ப அழகா எடுத்து சொல்லி இருக்கிறாங்க. இப்ப அன்பு அணி சுருக்கமா நறுக்குன்னு அவங்களுக்கு விடை சொல்ற மாதிரி வாங்க. இவங்க சுமதி நாகராஜன், அவங்க நடன கற்றுக் கொடுக்கிற ஆசிரியராகவும் இருக்கிறாங்க. நல்ல பட்டிமன்ற பேச்சாளர். உதவின்னு சொல்லி கேட்டோம்னா ரொம்ப தன் அறிவை அப்படி பயன்படுத்தி அன்பு அப்படியே கொட்டி எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கிறவங்க. எப்படி பேசுறாங்க, என்ன பதிலீடு கொடுக்கறாங்கன்னு பார்ப்போம். நன்றி ஐயா. வையகத்துள் முதல் தோன்றி வாழ்வாங்கு வாழ்ந்து வரும் தேனமுத தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம். இந்த C1 அமைப்பாளர்களுக்கும் எங்கள் நகைச்சுவை நாயகன் பட்டிமன்ற தலைவர் முனைவர் மன்னை ராஜகோபாலன் ஐயா அவர்களுக்கும், அன்பின் ஊற்றாக அமர்ந்திருக்கும் என் அணியினருக்கும், அறிவின் சுரங்கமாக அமர்ந்திருக்கும் எதிரணியினருக்கும், இங்கே அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் உங்களுக்கும் மற்றும் வலையொலி மூலம் இந்த நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஐயா, நம்ம அகிலா வந்தாங்க. வந்த உடனே என்ன சொன்னாங்க? அன்பான அனைவருக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. எடுத்த உடனே கவுந்துட்டாங்க. ஐயா, இதுக்கு நாங்க என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஆரம்பிக்கும் போதே அன்புதான் தேவைன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. கட்சி மாதிரி உட்காந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து அவங்க இந்த காலத்துல கடிதம் எழுதும் போது அன்புள்ள அப்படிதான் போடுவோம். இவங்க அறிவுள்ளன்னு அப்படிதான் ஆரம்பிக்கணும் போல. அதே மாதிரி கண்டுபிடிப்புகள் நிறைய இருக்குன்னு வரிசையா சொன்னாங்க. நாங்க இல்லன்னே சொல்லலைங்க. நீங்க தலைப்பை சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். நாங்க வளர்ச்சிக்கு எது முக்கியம் நீங்க தலைப்பு இல்ல, மகிழ்ச்சிக்கு எது முக்கியம் தான் தலைப்பு. அதை மறந்துட்டு பேசுறீங்களேங்க. நாங்க என்ன பண்றது? அப்புறம் என்ன சொன்னாங்க? பையன் தவறு செஞ்சா கண்டிப்பாங்க, அம்மா கண்டிப்பாங்க. ஆமா கண்டிப்பாங்க. நீங்க அடிச்சு கண்டிங்க பாப்போம். எந்த பையனாவது கேட்பானா? அன்பா சொல்லி பாருங்க. நீங்க சொல்லும் போது அன்பாதாங்க இருந்துச்சு. இதை விட வேற என்ன உதாரணம் வேணும்? அடுத்து என்ன சொன்னாங்க? விவேகானந்தரை பத்தி சொன்னாங்க. ஆமா, நாங்க ஒத்துக்கிறோம், விவேகானந்தர் அறிவானவர் தான். ஆனா அதே விவேகானந்தர் சிகாகோ உலக மாநாட்டுல போய் பேசும் பொழுது அன்பான சகோதர சகோதரிகளேன்னு தான் ஆரம்பிச்சாரு. நம்ம அகிலா மாதிரியே. அந்த அறிவுக்கும் அன்பு கண்டிப்பா தேவைங்க. அப்பதாங்க நீங்க மகிழ்ச்சியோட வாழலாம், மனிதங்குள்ள மகிழ்ச்சியா இருக்கும்னு நாங்க சொல்றோம். இதைத்தான் நாங்க சொல்ல வந்திருக்கோம். ஐயா, இப்ப தலைப்புக்குள்ள போலாம். இப்போ அன்புனா என்னன்னு சொல்றீங்க? இவ்வளவு பெரிய கேள்வியா? நானே சொல்றேன். ஆமா, பாசம், நேசம், பரிவு, பற்று, காதல், கருணை இவை எல்லாமே ஒரே சொல்லுல தானே அடங்குது. அதுதான் அன்பு. அதைத்தான் நம்ம ஆங்கிலத்துல என்ன சொல்றோம்? லவ்னு ஒரே வார்த்தையில சொல்லிடுறோம். இப்படி அன்பு ஒரே வார்த்தைக்குள்ள அடங்கினாலும் அது அல்ல குறையாத அட்சய பாத்திரம் மாதிரி வந்துகிட்டே இருக்குங்க. அதனாலதான் நான் முதலையே சொன்னேன், அன்பு ஊற்று போன்றது. ஊற்று மாதிரி பொங்கி வந்துகிட்டே இருக்கும். ஆனா அறிவு சுரங்கத்துல இருக்கிற பொன் பொருள் மாதிரி நீங்க தேடிக்கிட்டே இருக்கணுங்கய்யா. அறிவை தேடிட்டே தாங்கய்யா இருக்கணும்.
சில பேருக்கு தேடினாலும் அது கிடைக்காது. அதுக்கு நான் ஒன்றும் பொறுப்பு இல்லைங்க. அதே மாதிரி இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா நம்ம என்ன சொல்றோம்? அழகான என்னோட இளவரசி பிறந்துட்டா, தேவதை பிறந்துட்டா, ராஜா பிறந்துட்டான்னு சொல்றோமா? டாக்டர் பிறந்துட்டான், இன்ஜினியர் பிறந்துட்டான்னு பிறந்த உடனே சொல்லுவீங்களா? அப்படிலாம் சொன்னீங்கன்னா நண்பன் படத்துல வர மாதிரி முட்டி மோதி டாக்டருக்கோ இன்ஜினியருக்கோ படிக்க வச்சாலும் கடைசியில் அவன் போட்டோகிராஃபரா தான் மாறுவான். இப்படிதாங்கய்யா இன்றைக்கு காலம் இருக்கு. அடுத்தது, தாய் பாசத்தை விட நிகரான ஒரு பாசத்தை நம்ம எங்க சொல்ல முடியுமா? ஒரு குழந்தைய 10 மாதம் கருவுல பெற்று எடுத்து அந்த தாய் அந்த குழந்தைக்கு எவ்வளவு பாசத்தை கொடுக்குறாங்க. அதுலயும் குறிப்பா நீங்க நல்லா கவனிங்க, மாற்றுத்திறனாளிகளின் குழந்தைகளின் தாயார் அவங்க அந்த குழந்தைகளை கண்ணி நிமை போல காத்து வளர்ப்பாங்க. 24 மணி நேரமும் காத்துக்கால் வளர்க்கணுங்கய்யா. அப்படி இருக்கிற தாயை நீங்க எப்படி வணங்கணும்? அம்மா என்றழைக்காத உயிரில்லையே, அம்மாவை வணங்காத உயர்வில்லையே, இப்படி வணங்கணுங்க. ஆனா இன்றைக்கு அப்படியா பண்றாங்க? இந்த தாயையும் தந்தையையும் முதியோர் இல்லத்திலையும், ஏன் பெரிய பெரிய கோவில்லாம் இல்லைன்னா போய் ஒரு பெரிய ஆஸ்பத்திரிகள்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு அழைச்சிட்டு போறோம்னு சொல்லி அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அது கூட பரவாயில்ல, இந்த அறிவுல ரொம்ப நாங்க சிறந்தவங்கன்னு நினைச்சிட்டு நடு ரோட்ல கூட விட்டுட்டு போறாங்கன்னு நம்ம கேள்விப்படுறோம். இதெல்லாம் நினைக்கும்போது மனம் வலிக்குதுங்கய்யா, வலிக்குது. நாங்க அதை தான் சொல்றோம், அன்பை மறந்துடாதீங்க, உங்க பெற்ற தாய் தந்தைய மறந்துடாதீங்க. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ளே வட்டம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டா எதுக்கு, அட பாசம் மட்டும் போதும் பெண்ணே, காசு பணம் எண்ணத்துக்கு, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்துல கூட அன்பு இருக்குன்னு சொல்றாங்கயா. அந்த பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா தாய் தந்தையோட அரவணைப்பு, பரஸ்பர அன்பு, சின்ன குழந்தைங்க மாதிரி அந்த பிள்ளைகளோட விளையாட்டு, குறும்பு. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா குழந்தைக்காக ரூபா நோட்ல படகு செஞ்சு தருவார். அந்த மாதிரி சின்ன சின்ன அன்புல தாங்க உலகம் இருக்கு. அங்கதானங்க மகிழ்ச்சி இருக்கு. மனித குலத்தின் மகிழ்ச்சியே அன்புலதான் இருக்குன்னு நாங்க சொல்ல வரோங்க. சரி, இப்ப இந்த காலத்துல பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது என்ன பண்றாங்க? ஒரு 4 வயது குழந்தைய கூட டியூஷன் சென்டருக்கு அனுப்புறாங்க. இங்க படி, அங்க படி, அங்க போகாத, டான்ஸ் கத்துக்காத, நீ என்ன கராத்தே கத்துட்டு போலீஸ் ஆக போறியா, இப்படி எல்லாம் சொல்லி டார்ச்சர் பண்றாங்கய்யா. ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க பிள்ளைகளை. அறிவா வளரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமா, தப்பு இல்லையா? இல்ல, குழந்தைகளா இருக்க விடுங்கன்னு சொல்றோம். அதத்தான் பாரதி சொல்றாரு, காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று மனதில் வழக்கப்படுத்திக் கொண்டு பாப்பாங்கிறார். காலையில படிப்பா வேண்டான்னு சொல்லல, பள்ளிக்கு போங்க படிங்க. ஏன் நீங்க முழு நேரமும் படி படி படின்னு அவங்களுக்கு பண்றீங்க? இதனால என்ன ஆகுதுங்கய்யா? ஸ்ட்ரெஸ் 4 வயதுல இருந்து படித்து பட்டம் வாங்கி பெரிய வேலைக்கு போற வரைக்கும் மன அழுத்தத்துக்கு உள்ளாராங்க. இதனாலதான் பள்ளிகள்ல கல்லூரிகள்ல ஏன் இப்பெல்லாம் வேலை செய்யற இடத்துல கூட மனநல ஆலோசனை வகுப்புகள் நடத்துறாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம்னா அதுக்கு காரணம் என்ன? அறிவு, அறிவு அதுதான் முக்கியம், அதுதான் நாளைக்கு உனக்கு சோறு போடுன்னு சொல்லி அன்பை மறந்தே போயிட்டாங்கய்யா. அன்பு செலுத்துறதையே மறந்து போயிடுறாங்க. அதுதான் காரணம். அதை தான் நாங்க சொல்ல வரோம். மனிதகுல மகிழ்ச்சிக்கு எது காரணம்னு பாருங்க, நீங்க வளர்ச்சியை பார்க்காதீங்கன்னு சொல்றோம். அடுத்து நம்ம என்ன சொல்றோம்? எதிரணியில 3 பேர் இப்ப உட்கார்ந்துருக்காங்கய்யா. 3 பேர் என்ன சொல்றாங்க? அறிவுன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ராம்குமார் சகோ இருக்காரே, அகிலாவையே முந்திட்டாரு. நம்ம வரத்துக்கு முன்னாடியே நமக்கு வாழ்த்து போட்டாரா இல்லையா? அன்பு வாழ்த்துக்கள் போட்டாங்களா இல்லையா? ஏன் இந்த நிகழ்ச்சியை பத்தி நம்ம எல்லாம் முகநூல்ல போடுறப்ப ஒருவருக்கு ஒரு அன்பா வாழ்த்துக்கள் சொல்லிக்கலையா? இதை தானே நம்ம மாட்டு பொங்கலுக்கு இப்ப எங்க அணியில கூட சொன்னாங்க இல்லையா? மாட்டு பொங்கல் நம்ம எதுக்கு கொண்டாடுறோம்? பொங்கல் எதுக்கு கொண்டாடுறோம்? நமக்கு உதவுற சூரியன், மாடு இவங்களுக்கு நன்றி சொல்றதுக்கு தானே. எப்படியோ சுத்தி கொண்டு வந்து தலை போட. ஐயா, ஒரு நடு ரோட்ல ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆனவரை உடனே அழைச்சிட்டு போறவன் அன்பானவன். அதே ஆக்சிடென்ட் ஆன இடத்த அவரையும் வீடியோ எடுத்து போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போட்டு லைக்க தேடுறவன் அறிவானவன். இல்லைன்னு சொல்லுங்க பாப்போம். நட்பு எடுத்துக்கலாம் ஐயா. நட்புக்கு இலக்கணம் நம்ம என்ன சொல்லுவோம்? பிசிராந்தையர், கோப்பெருஞ்சோழன் நட்பு. அது அந்த காலத்து நட்பு. இன்னைக்கு நட்பு இருக்குங்கய்யா. உள்ள மட்டும் நானே, என் உசுர கூட தானே,
நண்பன் கேட்டா வாங்கிக்கன்னு சொல்லுவேன். நான் சொல்லிட்டு இருக்கீங்க, வாங்குற கடனே திருப்பி போக மாட்டேங்கிறா. இதுல உசிர தர்றான். அப்படி எல்லாம் சொல்றோங்கய்யா. இதே இது பள்ளியில கல்லூரியில அந்த விடை பெறும் நாள்னு ஒண்ணு இருக்கும். அன்னைக்கு பாத்தீங்கன்னா அப்படி தேம்பி தேம்பி அழுவாங்க. ஏன்யா? அந்த நட்பு, அவங்கள பிரிய போறோம் அப்படின்னு. அதுக்குதான் சொல்றாங்க டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம்ம தோழன். நிறைந்த நினைவுகள். அதெல்லாம் அந்த காலம் எங்க காலம் இல்லையா? டோன்ட் வரி முஸ்தபா, முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா. எங்களுக்கு பாட்டு இருக்குயா, நேஷனல் anthem மாதிரி. அது மாதிரி. ஆனா இதே இது நம்ம அறிவானவங்க எப்படி தெரியுமா? பிக் பாஸ் நண்பர்கள் மாதிரி. எப்படி தெரியுமா? கூட இருந்தே குழி பறிப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கள மாதிரி. பின்னாடி போய் பேசுறது, நீ அவனை கீழே தள்ளிட்டு நம்ம எப்படி மேலே போலாம் அப்படின்னு இந்த அறிவு தாங்க யோசிக்கும். அறிவே இருக்கக்கூடாது. கரெக்டா தெரியுது. சரிங்க. இப்போ வந்து ரீல்ஸ் காலம் ஆயிடுச்சு. நீங்க ரீல்ஸ் பார்க்காத மக்களே இருக்க மாட்டீங்க இல்லையா? மின்னலே ஓ மின்னலே அப்படின்னு சக்கரேன்னு இந்த மாதிரி ஒரு பாட்டுக்குங்க வயதான ஒரு முதிய கணவன் மனைவி அந்த தாத்தா பாட்டி வந்து நடிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது இன்றைய கால உலகத்துல கூட அவங்க அன்பையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்துகிட்டு வராங்க. ஆனா இதே படம் அமரன் படத்தை பார்த்துட்டு எத்தனை பேர் அழுதுட்டு வந்தீங்க சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் கை தூக்குங்களேன். பாருங்கய்யா, நம்ம ஆடியன்ஸ்லயே எவ்வளவு பேர் கை தூக்குறாங்க. அந்த படத்துல ஒரு இறுதி காட்சியில பாத்தீங்கன்னா அந்த கணவர் இறந்துருவாரு. அவர் ராணுவத்துல மேஜரா இருந்தவர். அவருக்காக ஒரு சிலை வைத்திருப்பாங்க. அதற்கு கீழே அமர்ந்துட்டு அந்த மனைவி அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அப்ப அந்த கணவர் வந்து தோல்ல சாஞ்ச மாதிரி இருக்கும். அந்த அன்புங்கய்யா, அந்த காதல், அதை தான் நாங்க சொல்றோம். காதல் எங்க இருக்கு? அன்பா இருந்தா தானே இருக்கு. ஆனா இன்றைக்கு கணவன் மனைவி என்ன பண்றாங்க? அன்பை செலுத்த நேரம் இல்லாம டைவர்ஸ் அப்படின்னு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் என்னங்கய்யா காரணம்? அன்பை வந்து குறைந்து கொண்டே போகுது. இப்போ பூகம்பம், சுனாமி இந்த மாதிரி வர நேரங்கள்ல ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு உதவி செய்யுது, இல்லைன்னு சொல்ல முடியுமா? உணவு, உடை, மருத்துவ பொருட்கள் இதெல்லாம் நம்ம உதவி செய்யறோம்ல. இதெல்லாம் செய்யும் பொழுது அங்கதானே மனித குல அன்பு இருக்கு. அது இல்லாம நம்ம எப்படி மனித குலம் மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்ல முடியும்? நீங்களே சொல்லுங்க பாப்போம். அதைத்தான் நாங்க சொல்றோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று வள்ளுவன் பெருந்தகை கூறியது போல, அறிவு யோசித்து வியூகம் வகுக்க செய்யும், அன்பு நேசித்து தியாகம் செய்ய வைக்கும், அறிவு பிரச்சனைக்கு ஆரம்பம் தரும், அன்பு பிரச்சனையை தீர்த்து வைக்கும். அறிவு ஜெயித்து மகிழ்ச்சியை தரலாம், ஆனால் அன்பு தோற்றாலும் மகிழ்ச்சியை தரும். அறிவு சமூகத்தை மேம்படுத்தும், அன்பு சமூகத்தை காப்பாற்றும் என்று கூறி இந்த தலைப்புக்கு நம்ம வரோம். என்னன்னா மகிழ்ச்சியை, ஆமாங்கய்யா தலைப்பா தானே, மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது எது? ஆமாங்க, மகிழ்ச்சியை ஏற்படுத்துவது அன்பு 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 மட்டுமே அப்படின்னு சொல்லி நல்வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா. அழகா பேசியிருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ பாதி நான் பாதிங்கிறா. கல்யாணம் ஆகி ஒரு வருஷத்துல ஒன்று நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணுங்கிறான். அன்பு குறைஞ்சி போயிட்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிகாகோ நகரத்திலே விவேகானந்தர் பேசும் பொழுது எல்லாரும் அங்க எப்படி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், சீமான்களே சீமாட்டிகளே அப்படிதான் பேசுவாங்க. இவர் தான் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படின்னு பேசினது வித்தியாசமா எல்லாரும் திரும்பி பார்த்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி பல விஷயங்களை ரொம்ப அமரன் படத்துக்கு ப்ரமோஷன் அவங்க பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய கருத்துக்களை இன்னைக்கு ரொம்பவே அழகா யதார்த்தமாக பேசி மனசை உருக்கி விட்டாங்க. இருந்தாலும் படிப்பு முக்கியம்தான் அப்படின்னு இந்த அணி சொல்றாங்க. ஏன்னா படிக்கணும் தானே. பொய்யிலே கால்படி புரட்டிலே முக்கால் படி, வையகம் ஏமாறும்படி வைத்துள்ள நூல்களை ஒப்புவது எப்படி, படிப்படி 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 சங்க தமிழ் படி திருக்குறள் படி எல்லாம் சொன்னா படிக்க சொல்லியும் சொல்லியிருக்கான். இவங்க அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அனுராதா நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அவங்க சொல்றதெல்லாம் சரியாதான் இருக்கா? வாங்க. அனுராதா அவர்கள் ஒரு ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், நல்ல பட்டிமன்ற பேச்சாளர், நிறைய பட்டிமன்றங்களை அமைத்தவர். அவர் இப்போது அறிவுதான் என்கின்ற அணியிலே பேசுவது. எத்திக்கும் தித்திக்கும் எம் தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் அணுவின் அன்பான வணக்கமும் பொங்கல் வாழ்த்துக்களும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஐயா, உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்ககிட்ட உங்களை முனைவர் மன்னை ராஜகோபாலன் சொன்னா பிடிக்குமா, இல்ல அன்பான ராஜகோபாலன் சொன்னா பிடிக்குமா? அழகான ராஜகோபாலன் சொன்னா சரி ஐயா, அழகான ராஜகோபாலன் சொன்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி அறிவு கம்மியா இருக்க ராஜகோபாலன் சொன்னா எவ்வளவு வருத்தமா இருக்கும். அதுல உங்களுக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா?
அதுதான் நாங்க சொல்றோம். இவங்க சொன்னாங்கல்ல அன்பு அன்பு அன்புன்னு. நாங்க வந்து அன்பு ஒண்ணும் எங்களுக்கு தமிழ்ல பிடிக்காத கெட்ட வார்த்தைன்னு சொல்லலைங்க. அன்பு வந்து நாங்க வேணும், ஆனா மகிழ்ச்சியா இருப்பது எது அப்படின்னு சொல்றதுதான் நாங்க இங்க பேச வந்திருக்கோம். இவங்க எல்லாரையுமே அன்பா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கீங்களா இல்ல அறிவா பேசுறீங்க கூப்பிட்டுருக்கீங்களா? அன்பை பத்தி பேசுறதுக்கே அவங்களுக்கு அறிவு தேவைப்படுது. அதனாலதான் நாங்க சொல்றோம் மனித குல வளர்ச்சி அந்த மகிழ்ச்சிக்கு வந்துட்டு பெரிதும் உதவுவது அறிவு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அறிவு வந்து எப்படின்னா, அறிவு எல்லாருக்கும் நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும், மதிப்பை கொடுக்கும், நமக்கு ஒரு பாதுகாக்கிற ஒரு கருவியா இருக்கு, நல்ல வந்து மகிழ்ச்சியையும் கொடுக்கும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பும் உடைத்து. இப்போ நம்ம 7 ஜென்மத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டிங்க எவ்வளவு அன்பா இருந்தாங்க, எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சாங்கலாம் கிடையாது. ஆனா இன்னைக்கும் நமக்கு திருவள்ளுவர் கொடுத்த திருக்குறள் எல்லாருக்கும் நமக்கு வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுக்குது. அவரை கூட்டிட்டு தான் இவங்க எல்லாரும் இங்க வந்திருக்காங்க. இங்க அவரை அன்பை பத்தி பேசுறதுக்குமே அவர் தான் தேவைப்படுறாரு. இந்த பட்டிமன்றத்துக்குள்ள எல்லா பட்டிமன்றத்துக்கும் அவர் தான் தேவைப்படுறாரு. அந்த மாதிரி இருக்காங்க. இவங்க வாரதி சொன்னாங்கல்ல, என் குழந்தை வந்து அன்பா கிறுக்கினா வந்துட்டு ஏத்துப்பாங்க. அது 1 வயசுல, ஒரு 9 வயசுல இருக்கட்டும், உடனே கொண்டு போய் டியூஷன்ல போடுறாங்களா இல்லையா? அதுதான் அப்ப அன்பு அன்பனேவா இருக்காங்க. இவங்க வந்து சொன்னாங்கல்ல, அன்பா அம்மா வந்து கண்டிச்சு வளர்க்கணும்னு. அப்படிலாம் கண்டிச்சு ரொம்ப இது பண்ணிட்டு இருந்தாங்கன்னு அன்பா இருக்கிறாங்க அப்படின்னா, இப்பெல்லாம் அந்த பசங்க எல்லாம் கிரிஞ்சு பூமர் ஆண்டிஸ் சொல்றாங்க. அவங்க எல்லாம் பூமர் ஆண்டிஸ் ஐயா. இப்ப நீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களையும் பூமர் அங்கிள்னு சொல்லிடுவாங்க. இப்போ வந்துட்டு இப்போ எல்லாரும் இங்க சிங்கப்பூர் வரணும்னா கூட அன்பா இருந்தா வரவா முடியும்? இல்ல ஒரு தேர்வு எழுதணும் இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும். எங்க நீங்க அன்பா இருக்கீங்கன்னு போய் ஏதாவது ஒரு நாட்டுக்கு போங்களேன். இல்ல என் பிள்ளைய அன்பா வளர்க்குறேன் இப்ப ரொம்ப அன்பா இருக்குங்க, ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டு கொடுப்பாங்களா சொல்லுங்க? இல்ல என் பிள்ளை ரொம்ப அன்பா இருக்கேன், நான் அன்பா இருக்கேன்னு எங்கேயாவது வேலை கிடைக்குமா? அவங்க சொல்லாங்கல்ல, ஆசிரியர் வந்து அன்பா சொல்லி கொடுக்கணும். நான் போய் சொல்றேன், எங்க ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ஸ்கூல்ல வேலைக்கு போறேன், நான் போய் சொல்றேன் ரொம்ப அன்பா நான் சொல்லி கொடுப்பேன். அறிவா இருந்தாதான் முதல்ல நம்ம வேலைக்கே போக முடியும். அறிவான ஆசிரியர் தான் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் தான் அங்க அன்பு வருது. அதனால பெரிதும் நமக்கு வந்து ரொம்ப தேவைப்படுறது முதல்ல அறிவு தான்யா. இப்ப அறிவு வந்து வெளிச்சத்தை கொடுக்கும் சொன்னேன், அப்புறம் நல்ல மதிப்பை கொடுக்கும், நல்ல பெருமையா கொடுக்கும். இப்போ அன்பா இருந்தா நமக்கு மட்டுமே பெருமையா இருக்கும், நமக்கு மட்டுமே வெளிச்சத்தை கொடுக்கும். ஆனா அறிவா இருந்தா நம் நாட்டுக்கே வெளிச்சத்தை கொடுக்கும், பெருமையை கொடுக்கும். இப்ப அண்மையில வந்து குகேஷ் சதுரங்க போட்டியில இங்க வெற்றி பெற்றாரு இல்லையா? அப்ப அவங்க அம்மா அப்பாவுக்கு எவ்வளவு பெருமையா இருந்தது, அது அவங்க அந்த நாட்டுக்கே எவ்வளவு பெருமையா இருந்தது. அதான் அறிவோடது. அன்பா இருந்தா நமக்கு மட்டும்தான் பெருமையா இருக்கும், ஆனா அறிவா இருந்தா நாட்டுக்கே பெருமையா இருக்கும். இப்போ வந்து இவங்க சொல்றாங்கல்ல, இந்த ரீல்ஸ் போடுறது, இதையே இவங்க எல்லாம் என் பிள்ளை அன்பா இருக்குன்னா ரீல்ஸ் போடுறாங்க. யாராவது எங்கேயாவது பாத்துக்கீங்களா என் பிள்ளை ரொம்ப அன்பா இருக்கு ரீல்ஸ் போட்டிருக்காங்களா எங்கேயாவது? சின்னதா 5க்கு 5 10க்கு 10 எடுத்தா போதும், உடனே ரீல்ஸ். வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்ன எவ்வளவு போடுறாங்க, இன்ஸ்டா ஸ்டோரி, ஃபேஸ்புக் ஸ்டோரின்னு எவ்வளவு போடுறாங்க. எங்கேயாவது யாராவது போயிட்டு என் பிள்ளை ரொம்ப அன்பா இருக்குன்னு எங்கேயாவது யாராவது ஸ்டோரி போட்டு பாத்துருக்கீங்களா? எங்கேயாவது இருக்கா யார் ஸ்டோரி போட்டிருக்குமா, ரீல்ஸ் போடுறாங்களா? யாரும் கிடையாது. புறா வந்துட்டு நல்லா வந்து கூடு கட்டி வாழ்ந்தது, இப்பயும் கூடு கட்டி வாழ்ந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா மனுஷன் குடிசையில இருந்து இன்னைக்கு கோபுரத்துக்கு வந்துருக்கான். எதனால? அறிவுனால. மனிதனை வந்து விலங்கிடம் இருந்து வேறுபடுத்தி காட்டுவதே அறிவு தானையா. அதை தானே நம்ம சொல்றோம், மனித குல மகிழ்ச்சிக்கு நமக்கு வந்து தேவை, ரொம்ப வந்து பெரிதும் தேவைப்படுவது அறிவு அப்படின்னுட்டு. அறிவை வந்து எல்லாருக்கும் ஒரு பாதுகாக்கிற கருவி. ஆபிரகாம் லிங்கன் சாதாரண செருப்பு தைக்கிறவரோட மகன், பின்னால நல்லா படிச்சு வழக்கறிஞராகி முட்புதர்கள் இருக்கிற இடத்துல முள்ளையெல்லாம் நீக்கிட்டு மலர்களை நட்டார். அந்த அடிமைத்தனம் போச்சு இல்லையா? அது எப்படி வந்தது? அது அறிவால தானே வந்தது. அது ஒரு பாதுகாக்கிற கருவியா இருக்கிறதுனாலேதான் வந்தது. நம்ம இதே மாதிரி ஏதோ ஒரு கோடிக்கரையில இருக்க ராமேஸ்வரத்துல தினமும் பேப்பர் போட்டு வாழ்ந்துட்டு இருந்த ஏழ்மையான குடும்பத்துல இருந்த ஒருத்தர் அறிவுன்னு வந்து இன்னைக்கு பின்னால ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஐயா என்ன பண்ணாரு? எல்லாருக்கும் 4 கிலோ இடையில இரும்புக்கால் வந்து நடைச்சு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு 400 கிராம்ல அது குறைச்சார் இல்லையா? அது எல்லாருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தது. அதுதான் நாங்க சொல்றோம், அன்பா இருந்தா அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும், அறிவாக இருந்தால் நம் நாட்டுக்கே மகிழ்ச்சியாக இருக்கும்னு சொல்றோம் நாங்க. இப்போ இந்த நம்ம இப்ப ஹார்ட் அட்டாக் வருதுன்னா நல்ல காய்ச்சல் வர்ற மாதிரி ஆயிடுச்சு.
போன வாரம் ஹார்ட் அட்டாக்னா இந்த வாரம் ஸ்ட்ரென்த் வச்சுட்டு வந்துடுறாங்க. அதை எவ்வளவு பைசா கம்மியா கண்டுபிடிச்சாரு நம்ம ஏவுகணை நாயகன். இன்னைக்கு எல்லாரும் அந்த ஹார்ட் அட்டாக்கை ரொம்ப எளிமையா முடிச்சுட்டு இயல்பான வாழ்க்கைக்கு திரும்ப முடியுதுன்னா அது குறைவான வழியில கண்டுபிடிச்சதுனால தானே. அதனாலதான் நம்ம அறிவு அச்சங்காக்கு கருவின்னு ஐயா சொன்னாரு. அதனாலதான் இன்னைக்கு நமக்கு எல்லாரும் நிறைய பேருக்கு இதுதான் இருக்கு. இப்ப படிப்புக்காக எல்லாரும் இந்த அன்பா கட்டின தாலியை கூட வித்து படிக்க வைக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த அறிவை நிறைய மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு தானே நம்ம செய்யறாங்க. ஐயா இன்னைக்கு பெற்ற பிள்ளைங்க கைவிட்டா கூட கைவிடலாம், அறிவு கைவிடாது. அது கூகுள் இருக்கு இல்லையா, கையே விடாது நம்மளை. எங்க இப்ப இவங்க வந்தப்ப கூகுள் மேப்பை போட்டு தானே வந்திருப்பாங்க. ரைட்ல போ, லெஃப்ட்ல போ, எல்லாம் இதுக்கெல்லாம் கூகுள். ஏன் இங்க பேசுறதுக்கே எவ்வளவு கூகுளை தடவி இருப்பாங்க. கூகுள் இல்லாம இங்க பேச முடியுமா? இந்தியாவின் புதல்வர், கூகுளின் முதல்வர் சுந்தர் பிச்சை போட்ட பிச்சைதாயா கூகுள். அத வச்சுக்கிட்டு இங்க நாங்க அன்புதான் 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 சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சுமதி சொன்னாங்கல்ல, அமரன் படத்துல இந்து பக்க வர்கீஸ் முகுந்து வரதராஜனை பத்தி சொன்னாங்க. முகுந்து வரதராஜன் அவங்க மனைவி பண்ணிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் நீங்க டாக்டர் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே கோவிடுக்கு அப்புறம் எல்லாரும் யோசிக்கிறாங்க. இங்க எங்க ராணுவ வீரரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வராங்க. இப்ப அப்படிதான் நிலைமை மாறிட்டு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் நமக்கு எப்பயுமே எல்லாருக்கும் அறிவா இருக்கிறதா மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த அளவுக்கு நமக்கு அறிவு தேவைப்படுது. நான் நிறைவாக இப்படி முடிக்கிறேன் ஐயா. நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு அன்பா இருக்கிறது நமக்கு மகிழ்ச்சியா இருக்கும். அறிவா இருக்கிறது நம்ம நாட்டுக்கே மகிழ்ச்சியை கொடுக்கும். நமக்கு ஒருத்தரோட கண்டுபிடிப்பு உலகுக்கே மகிழ்ச்சியை கொடுக்கும், வெளிச்சத்தை கொடுக்கும், நல்ல மதிப்பை கொடுக்கும். அதனால மனிதகுல மகிழ்ச்சியை பெரிதும் தீர்மானிப்பது அறிவே அறிவே என்று முடிக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அணு வெடிச்சிருச்சு. அவங்க பேர் நிறைய கருத்துக்களை அவங்களுடைய கணீர் குரல் அவங்களுக்கு ஒரு சிறப்பு அம்சம். ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. அறிவு எவ்வளவு முக்கியம்னா மன்னனும் மாசர கற்றவனும் சீர்தூக்கின் மன்னனில் கற்றவன் சிறப்புடையன். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொன்னான். கல்வியும் அறிவும் இருந்ததுன்னு சொன்னா எங்க வேணாலும் போய் பிழைச்சுக்கலாமியா. அன்பு என்ன அளவுகோல்? எப்படி அது ஒரு வேலைக்கு போகணும்னா பிளாக் அண்ட் ஒயிட் சர்டிபிகேட்டை காட்டு, அன்பை கொண்டு அது வீட்டில் வச்சுக்கோ அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. புறா கூடு கட்டுகிறது. எவ்வளவு அழகாக வான்குருவி, அந்த தூக்குனாங்குருவி கூடு கட்டுனுச்சுன்னா உள்ள போறதுக்கு ஒரு வாசம் இருக்கு, வெளியில போறதுக்கு ஒரு வாசம் இருக்கு, முட்டை இடுறதுக்கு அழகாக பஞ்சு மாதிரி பண்ணி வச்சிருக்குது. எல்லாம் சிறப்பு தான், பாராட்டுக்கள். ஆனா அன்னைக்கு எப்படி இருந்ததோ அப்படித்தானே அது இருக்கு. ஆனால் மனிதன் நாளுக்கு நாள் வளர்கிறானே, நாளுக்கு நாள் அவருடைய புத்தி கூர்மையினால உடையிலிருந்து உணவிலிருந்து எல்லாமே மாறி போச்சு. அறிவு தானே உலகத்தை ஆளுது என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இப்ப அதுக்கு அன்பு அணியினுடைய தலைவி வாங்க சொர்ணலதா அவர்கள். சொர்ணலதா அவர்கள் பெரிய பெரிய பட்டிமன்றங்கள் சாலமன் பாப்பையா அவர்களோடு பேசிய அந்த பட்டிமன்றம் எல்லாம் லட்சக்கணக்கான வியூவர்ஸ் பார்வையாளர்களை பெற்றது. நிறைய பட்டிமன்றங்கள் பேசுகிறவர்கள் அவங்க. இப்ப அறிவை அன்பை தற்காத்து பேசுகிறார்கள். வாங்க, வணக்கம். கொஞ்சம் நன்றி. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் சக பேச்சாளர் பெருமக்களுக்கும் பலத்த கரகோஷங்களின் வழி தங்கள் அன்பை வாரி வாரி வழங்கி எங்கள் அத்தனை பேரையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கி இருக்கும் பார்வையாளர்கள் அத்தனை பேருக்கும் என் பணிவான நன்றி. நடுவர் அவர்களே, மனித குலத்தின் மகிழ்ச்சியை அறிவு தீர்மானிக்குது. அன்னைக்கு ஆதாம் முடிவு செஞ்சிருந்தானா மனித குலம்னு ஒன்று தோன்றி இருக்காது. ஏன்னா இவன் ஆப்பிள பறிக்க போறான், அறிவு சொல்லுடா வானா தொற்றாத அந்த ஆப்பிள்ல தான் அவனுக்கு ஆப்பிள் இருக்கு அப்படின்ட்டு. இருந்தாலும் பறிச்சான். ஏன்? அவனுக்கு அன்பின் மேல் நம்பிக்கை இருந்தது. அன்பு கூட இருந்தா எதை வேணா சமாளிக்கலாம், எதை வேணா சாதிக்கலாம்னு துணிச்சு படிச்சா இன்னைக்கு மனித குலம்னு ஒன்று தோன்றியது. இவ்வளவு பேர் இப்படி ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடியுது. அங்க கெத்தா 3 பேர் உட்கார்ந்து அறிவுதான் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து நீங்களும் இல்ல தம்பி அன்புதான் புரிய வைக்க போறீங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? அன்பு. எனக்கு என்னன்னா ஆனா படிக்காத ஆதாமுக்கு தெரிஞ்சது மெத்தப்படுத்த வேதார்கள் 3 பேருக்கு தெரியலங்கதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நடுவர் அவர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்லி கொடுத்தது அன்பு. யாது உன் ஊரு, யாரு நீன்னு கேளு,
வீட்டுக்குள்ள விடலாமா, வெளியில இருந்து அனுப்பிடலாமா, பாகுபாடுகளை உருவாக்கியது அறிவு. அந்த அறிவு எப்படி எல்லாரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும்? சீன தத்துவஞானி கன்ஃபூஷியஸ் சொல்வார், அடுத்த மனிதனை பிற மனிதன் பார்க்காத, சக மனிதன் பாரு. அப்ப அடுத்தவனை என்ன மாதிரி நான் பார்க்கணும், எனக்கு அன்பு வேண்டும், இல்லைன்னா பார்க்க முடியாது. என்னுடைய பாட்டனுக்கும் முப்பாட்டனுக்கும் அந்த அன்பு இருந்தது. அதனால அவங்க கிட்ட வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கலாம், ஆனா தான் சந்தோஷமா இருந்து அடுத்தவர்களை மகிழ்விப்பது எப்படி நல்லா தெரியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அந்த காலத்துல இந்த பருத்தி காடு இருக்கும் இல்லையா, பருத்தி தோட்டம், இதுல போய் பருத்தி படிக்கிறது யாருன்னா பெண்கள். அந்த பெண்ணுக்கு கூலி எப்படி கொடுக்கப்படும்னா, அவ எவ்வளவு பறிக்கிறாளோ அதுல ஒரு பங்கு அந்த பெண்ணுக்கு கூலியாக கொடுக்கப்படுது. அப்ப இதுல ஒரு கர்ப்பிணி பெண் போறானா அவளுக்கு 2 பங்கு. ஏன்னு கேட்டா அவ மட்டுமா கஷ்டப்படுறா, வயிற்றுல இருக்க பிள்ளைங்க தானே கஷ்டப்படுது. அந்த பங்குக்கு பேரு பிள்ளை பருத்தி. இப்படி எல்லோரையும் நினைத்து, எல்லோருடைய கஷ்ட நஷ்டம் நினைத்து செயல்பட முடியணும்னா அப்ப அன்பு இருந்தா மட்டும்தான் முடியும். இன்னைக்கு நீங்க ஒரு கம்பெனில 20 வருடம் 25 வருடம் அசராம வேலை செய்யுங்க, வேலையை விட்டு தூக்கிறதுக்கு ஒரு நொடி யோசிக்க மாட்டாங்க. நீ உன் லாபத்தை மட்டும் பாரு, அவன் எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்னன்னு அறிவு சொல்லி கொடுக்குது. மனசுல ஈரம் வறண்டு போன அப்புறம் நீங்க செவ்வாய் தண்ணியை கண்டுபிடிச்சு என்னத்தங்க பண்ண போறீங்க? அப்புறம் அகிலா சொன்னாங்க, அறிவை வைத்து தான் விமானம் கண்டுபிடித்தார்கள், மகிழ்ச்சியாக இருக்கும். விமானம் கண்டுபிடித்தார்கள், சீக்கிரம் போறோம், சந்தோஷமா இருக்குமோ அங்கதான் கேள்வி. ஃபிளைட்ல ஏறி உட்கார்ந்து ஐ மாஸ்க் போட்டுருவோம், எங்க பக்கத்துல இருக்கிற பார்த்தா சிரிச்சு தொலைக்கணுமோ அப்படின்ட்டு. அப்புறம் இந்த சீட் இருக்கு பாருங்க, ஒரு சிம்மாசனம்ங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். இருக்கிற 2 மணி நேரத்துல முன்னாடி பண்றதுன்னா பின்னாடி பண்றதுன்னா அடுத்த எக்கேடு கெட்டு போனாலும் எவ்வளவு தொந்தரவு இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. அநியாயத்துக்கு அந்த ஆம்ரெஸ்ட் இருக்கும் பாருங்க, 1 இன்ச்சுக்கு வச்சிருப்பான், இந்த பக்கம் கைய வச்சு பாரு வெட்டுற டாஸ்கர் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தானே போறோம். ஒரு ஃபைட்டர் ஜெட்ல 3ஆம் உலக போருக்கு போற மாதிரியான ஒரு எண்ணம் தான் அந்த பயணம் கொடுப்பதை தவிர மகிழ்ச்சி கொடுப்பது இல்லை. அடுத்தது அன்புக்கும் அறிவுக்கும் சின்னதா மெல்லிசான ஒரு வித்தியாசம் தான். அன்பு மற்றவர்களை சிரிக்க வைத்து பார்க்கும், அறிவு அடுத்தவன் இடிச்சாயாக்கி பார்க்கும். எவ்வளவு பார்த்திருப்போம். ஒரு காலத்துல நம்ம பாட்டுக்கு இந்த கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வாங்கி சந்தோஷமா இருந்தோம். அறிவாளிகள் எல்லாம் வந்தாங்க, ஐயோ கடலெண்ணெயா தேங்காய் எண்ணெயா, போச்சு போச்சு, நாக்கு பொசுங்கிரும், மூளை கசங்கிரும், கிட்னி சட்னியா போயிரும், எவ்வளவு உருட்டுனாங்க. நாமளும் இவங்க சொன்ன மாதிரி அந்த ரைஸ் பேன் ஆயில், சன்ஃபிளவர் ஆயில் எல்லாம் வாங்கிடும். சொல்ல போனா மண்ணெண்ணையும் பெட்ரோலையும் தவிர எல்லாத்தையும் சமைச்சோமா, இன்னைக்கு திரும்ப வராங்க சுத்தமான செக்குல ஆட்டின நல்லெண்ணெய், கடலெண்ணெய் 10 மடங்கு விலையை ஏத்து நம்ம தலையில கட்டுறாங்க. இவங்க ஆட்டின எண்ணெய் சுத்தமான செக்குல ஆட்டினதான் தெரியாது, ஆனா உருட்டு இருக்கு பாருங்க, தரமான செக்குல ஆட்டின அக்மார்க் உருட்டு. இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் பாரதி சொல்வான், படித்தவன் சூதும் பாவமும் பண்ணினால் போவான் போவான் ஐயோவென போவான் அப்படின்னு. அடுத்து இவங்க அகிலா திருப்பியும் சொன்னாங்க, அதாவது ஒருத்தங்கிட்ட அறிவு இருக்கா அவனுக்கு தான் கேட்போம், அன்பு இருக்கான்னு கேட்க மாட்டோம். அன்பு இருக்கான்னு கேட்க மாட்டோம், நீ எல்லாம் மனுஷனாயான்னு கேட்போம். அப்ப மனிதனாக இருப்பதற்கு அடிப்படை தகுதி என்ன? அன்போடு இருப்பது. அப்புறம் இன்னைக்கு இந்த முன்னேற்றத்தை பற்றி எல்லாம் நிறைய பேசினாங்க. ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்ந்துருச்சு, வீடுகள் வளர்ந்துருச்சு. ஆனா அந்த முன்னேற்றத்தை என்ன சொல்றோம்? அசுர வளர்ச்சிங்கிறோம். அசுரன் என்னைக்குமே அடுத்தவனுக்கு சந்தோஷம் கொடுக்க மாட்டாங்க, அந்த மனசுல வச்சுக்கணும். ஒருத்தன் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல படிச்சிருக்கான், செஸ் சாம்பியன், 5 மொழிகள் பேச தெரியும். அப்ப இவங்க சொல்ற மாதிரி பார்த்தா பெரும் அறிவாளி, மனித குலத்துக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துரும் இல்லையா? ஆனா அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? இந்தியாவுக்கு வர வெளிநாட்டு பயணிகளை சுட்டு கொல்றான். இவனை பிடிச்சி ஜெயில போடுறாங்க. இவனை விடுவிப்பதற்காக 1999 ஒரு பிளைட்டே கடத்தப்பட்டுச்சு. வெளியே வந்தான், வால் ஸ்ட்ரீட் ஜர்னலோட ஜெர்னலிஸ்ட கடத்தி திரும்பவும் பண்ணான். அமெரிக்காவுடைய இந்த இரட்ட கோபுர தாக்குதலில் இவனது மூளை இருந்ததாக சொல்லப்படுது. காரணம் என்ன? இவன் கிட்ட அறிவு இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. சக மனிதனின் பால் அன்பு இல்லை, அதனாலதான் அவன் அப்படி செயல்பட்டான். இந்த அன்பு இல்லாத அறிவு உங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்க தெரியுமா? பாடா, நீ மட்டும்தான் மனுஷன், உன் குலம் மட்டும்தான் மனித குலம், மத்தவன் எக்கேடு கெட்டு போனா என்ன அப்படிமா. அப்படிப்பட்டவர்கள் மனித குல மகிழ்ச்சிக்கு எதுவுமே செய்ய மாட்டாங்க, தன் பிள்ளைகளை மட்டுமே பார்த்துப்பாங்க. இவங்களை பத்தி பாரதிதாசன் சொல்வார், தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போர் சின்னதொரு கடுகை போன்ற உள்ளம் கொண்டோர் தெருவோருக்கு பயனற்ற வீணன், சுத்த வேஸ்ட்ங்கிறாங்க. அனு கேட்டாங்க, நீங்க அறிவில்லாம இருந்துருவீங்களா? நாங்க ஒண்ணு உங்களை அறிவை கலத்தி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வாங்க, மூளையை கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வாங்கன்னு சொல்ல. 1.5 கிலோ மூளையை சுமக்கிற அதே நேரத்துல அந்த இறகு மாதிரியான
மனசையும் மனசாட்சியும் வச்சுக்கோங்க. அது எல்லாருக்கும் மகிழ்ச்சியை தரும் தான் நாங்க சொல்றோம். இந்த அன்புக்கும் அறிவுக்கான ப்ரப்போர்ஷன் எப்படி இருக்கணும்னா, 4000 திவ்ய பிரபந்தத்துல பூதத்தாழ்வார் சொல்வார், அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுத்திரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாராயணன்கள். அதாவது அன்புங்களோட அகல் விளக்குல அந்த அன்பினால் விளைந்த ஆர்வத்தை நெய்யாகவும் இனிய உருகும் மனதினை அந்த எண்ணங்களை திரியாகவும் போட்டு சின்னதா ஒரு ஞானச்சுடர் விளக்கு, அது எல்லாருக்கும் சந்தோஷம் தரும். அதை விட்டு எங்களுக்கு இந்த விளக்கு வேண்டாம், திரி வேண்டாம், நெய் வேண்டாம், நெருப்பு மட்டும் போதுன்னா அது அழிவை மட்டும் தான் தரும். எனவே இப்படி சொல்லி முடிக்கிறேன், அந்த அறிவை கட்டுப்படுத்தி நல்வழியில் செலுத்துகிற அந்த அன்பு என்னும் அகல் விளக்கு நாம் எல்லோரிடமும் இருந்தால் உலக மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக தெளிவான ஒரு அழகான ஒரு உரையினை வழங்கி இருக்கிறாங்க அங்க ராம்குமார் சந்தானம். அவர் அறிமுகமே தேவையில்லை, சிங்கப்பூர்ல மிகச்சிறந்த பேச்சாளர்களில் ஒருவர். அவர் தான் அணி தலைவர் ராம்குமார் சந்தானம். வாங்க. அனைவருக்கும் வணக்கம். கேக்குதுல பேசுறது? அனைவருக்கும் வணக்கம். மனிதகுல மகிழ்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது, மனிதகுல மகிழ்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது அறிவாற்றலே அன்பே அப்படின்னு தலைப்பு. எதிரணியில இருந்து பேசின 3 பேரும் பேசின உடனே உண்மையிலேயே மனிதகுல வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருப்பது அறிவாற்றல் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஏன் தெரியுமா? நிறைய அறிவு இருந்தும் அறிவுக்கு எதிரா பேசுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த குணத்தை பார்க்கும் பொழுதுதான் எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன நீங்க யோசிச்சு பாருங்களேன், மனசாட்சி விரோதம் சொல்லுங்க. இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் அவங்களுக்கு சொந்தக்காரங்க? நிறைய பேர் இருக்க மாட்டீங்க. $10 பிரியாணியை கூப்பிட்டு உங்களை கூப்பிட்டு வந்தாங்களா? கிடையாது. ஆனா ஏன் மகிழ்ச்சியா இருந்தீங்க தெரியுமா? அவங்க அறிவால் தயாரித்து வந்து இங்கு பேசிய அத்தனை கருத்துகளும் உங்களோடு ஒத்து போகிறதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ எங்க அணியோட வைரமுத்து வந்தாங்க, வானத்தியை தான் சொல்றேன். அவங்க வந்து என்ன பேசுனாங்க, குழந்தை கிறுக்குன்னா அதை ஓவியம்னு பார்க்கணுமா, அடிச்சு வளர்க்கலன்னா அவன் காலேஜுக்கு போய் ஆசிரியர் படத்தை வரைவான். அதை விட்டுட்டு அதை ஓவியமா பார்க்கணும் அப்படின்னாங்க. அது மாதிரி அவங்க எவ்வளவு பேசினாங்கல்ல, ஹிட்லர் பேசினாங்க, தெரசா பேசினாங்க, யாரெல்லாமோ பேசினாங்க. அதே மாதிரி எதிரணி தலைவி அவங்க வந்துட்டு என்ன அப்படியே வந்து கன்ஃபியூஷியஸ் பேசினதெல்லாம் அவங்களுக்கு தெரியுமா? ஏங்க அவங்க எல்லாம் பேசினதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இங்க வந்து நீங்க மட்டும் அறிவா பேசணும், மத்தவங்க எல்லாம் அழிஞ்சு போனோம். உங்களுக்குன்னா ரத்தம், மத்தவனுக்குன்னா தக்காளி சட்னி. கொஞ்சம் நியாய தர்மத்தோட பேசணும். நீங்க அறிவாற்றல் அப்படிங்கிறது என்னன்னா, முதல்ல ஒரு விழிப்பு நிலை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். 4000 திவ்ய பிரபந்தத்தை பத்தி பேசினாங்க. 4000 திவ்ய பிரபந்தம் அப்படிங்கிறது நாதமுனி அப்படிங்கிறவரு 12 ஆழ்வார்களோட கருத்தை பாடல்களை சேர்த்து தொகுத்து மனித குல மகிழ்ச்சிக்காக தொகுத்த ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வந்துட்டு அறிவுக்கு அகைன்ஸ்டா ஒரு எவிடன்ஸா பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதே மாதிரி வானதி நிறைய கருத்து பேசினாங்க. அவங்க சமீபத்துல அருந்தவ பன்றி அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பத்தி அவங்க பேசியிருந்தாங்க. அருந்தவ பன்றிங்கிற ஒரு புத்தகத்தை பாரதி கிருஷ்ணகுமார் எழுதினார் அப்படின்னு. இப்படி தேடி தேடி படிக்கிறது எதுக்கு தெரியுமா? அந்த அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், அந்த அறிவினால் அடுத்தவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது. நம்ம படிக்கிறதெல்லாம் ராமாயணம், இடிக்கிறது கோவில்னா எந்த வகையில நியாயம்னு எனக்கு புரியல. அதே மாதிரி MS விஸ்வநாதன் மிகச்சிறந்த இசையமைப்பாளர். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க விரும்பின இசையை கொடுப்பீங்களா, மக்கள் கேட்கிற இசையை கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. MS விஸ்வநாதனோட பதில் என்ன தெரியுமா? என் பாட்டை கேட்கிறவன் விஷம் கேட்பான், நான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். அப்போ யாருக்கு என்ன கொடுக்கணும், யாருக்கா இருந்தாலும் நல்லதை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனசு, அந்த விழிப்பு நிலை தான் நாங்கள் அறிவாற்றல் என்று சொல்கிறோம். இதற்கு ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம புத்தரை சொல்லலாம். புத்தர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம், அவரோட சீடருக்கு உடம்பு சரியில்லை. புத்தர் சொல்றார், மகனே உனக்கு உடம்பு சரியில்லை என்றால் உனக்கு நான் மருந்து கொடுக்க முடியும், ஆனால் உன் பக்கத்தில் படுத்திருக்க முடியாது அப்படிங்கிறார். எத்தனை பெரிய ஒரு விழிப்பு நிலை! நீங்க மருந்து கொடுக்கிறது தான் உங்களுடைய அன்பின் வெளிப்பாடாக இருக்கும். அதன் பின்னால் அறிவு இருக்கலாம், ஆனால் அந்த அறிவு தான் உங்களுடைய அன்பின் வெளிப்பாட்டிற்கு ஆதாரமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விழிப்பு நிலையை நாங்க பேசணும்னு வந்தா வீட்டுக்குள்ள இருக்கிறதையே வச்சு பேசுறாங்க. அவங்க 3 பேரும் பேசினதுல மனித குலம் அதிகமா இருந்ததா, குடும்பம் அதிகமா இருந்ததான்னு யோசிச்சு பாருங்க. இங்க தலைப்பே குடும்பம் இல்ல, பறந்து விரிந்த உலகம், மனித குலத்தின் மகிழ்ச்சி என்பதுதான் இங்கே தலைப்பு. அப்போ நம்மளை தாண்டி, நம்ம குழந்தைய தாண்டி
பார்க்கக்கூடிய ஒரு விஷன் இருந்ததுன்னா அதுதான் மகிழ்ச்சிக்கு அடிப்படைன்னு சொல்றோம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், நீங்க தப்பா நினைக்காதீங்க. இவங்க சொன்னதெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நம்ம அறிவாற்றல்லாம் இருந்தா ரொம்ப கெத்தா இருப்பான், அவனுக்கெல்லாம் அன்பே கிடையாது அப்படின்னு ஒரு வாதத்தை முன் வச்சாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, அவங்களுக்கு நிறைய அன்பு உண்டு. ஆனா இந்த அறிவில்லாத அன்பு என்ன பண்ணும் தெரியுமா? அறிவில்லாத அன்பு என்ன பண்ணும் தெரியுமா? தப்பா எடுத்துக்காதீங்க, நம்ம வீட்டுல எல்லாரும் பண்றதுதான். நம்ம பையனோ பொண்ணோ P6ல AL3 வாங்கணும், AL4 வாங்கணும்னா அது நியாயம், ஒத்துக்கிறேன். ஆனா நம்ம பையனோட AL3 AL4 நம்ம நாத்தனார் பொண்ணோட நல்லா இருக்கணும், நம்ம சித்தப்பா பையனோட நல்லா இருக்கணும்ங்கிறது எந்த வகையான நியாயம்? அப்போ நம்ம குழந்தை மாதிரியே அடுத்த குழந்தையும், அடுத்த குழந்தைய பார்க்கும் பொழுது நம்ம குழந்தைய மாதிரியே பார்க்கக்கூடிய அந்த விழிப்பு நிலை, அந்த அறிவு வரும் பொழுதுதான் இந்த மனிதகுல மகிழ்ச்சி என்பது பிரகடனமாகும், இல்ல பாசிபிள் அப்படிங்கறத நாங்க சொல்றோம். ரைட். இப்போ இந்த பாசம்ங்கிறது இவங்க எங்க அணியை சேர்ந்தவங்க கூட சொன்னாங்க, அது ஒரு ஜங்கிள் லா. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு பருந்து தன்னோட குஞ்சுக்கு சாப்பாடு கொண்டு வரும். அந்த பருந்து குஞ்சுக்கு சாப்பாடு கொண்டு வருது, ஏன்னா பரோட்டாவையும் சால்னாவையும் கொண்டு வரும், வேற ஒரு குஞ்சை கொண்டு வரும். அதுக்கு என்னங்க, அதுக்கு தெரியாது நம்ம குஞ்சு பசி இல்லாம இருக்கணும், அதுதான் அதோட எண்ணம். இன்னொரு உயிர் போதா போலியாங்கிற அக்கறை அது கிடையாது, அது மிருக குணம். ஆனால் இன்னொரு குழந்தை பாதிக்கப்படக்கூடாது, இன்னொரு உயிர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கும் பொழுதுதான் அந்த அறிவாற்றல் தான் மனிதகுல மகிழ்ச்சி. இதுக்கு நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம். தனி ஒருவனுக்கு உணவில்லைனில் ஜகத்தினை அழித்திருவோம் பாரதி. அப்போ அடுத்தவர்கள் துன்பத்தை காணப்பெறாதவன் புண்ணியமூர்த்தினார் பாரதி. அப்போ யாரும் கஷ்டப்படக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த தெளிவு, அந்த ஒரு புரிதல் மனிதனுக்கு எப்பொழுது வருகிறதோ அப்போதுதான் மனிதகுல மகிழ்ச்சி என்பது சாத்தியமாகும். அதற்கு அடிப்படை அறிவு தேவை என்பதுதான் முக்கியம். இவங்க சொன்ன 4000 திவ்ய பிரபந்தத்துல இருந்து பார்த்தா கூட ராமானுஜர் என்னங்க பண்ணாரு, நான் உனக்கு மந்திரம் சொல்லி தரேன், ஆனா அது உன்னை மட்டும் சொர்க்கம் சேர்க்கும்னாரு. குடுகுடன் வெளில வந்தாரு, மலை மேல ஏறினார், அந்த மந்திரத்தை 1000 பேருக்கு சொன்னார். நான் மட்டும் சொர்க்கத்துக்கு போனா தேவையில்லை, பரவாயில்ல, ஆனா என்னோட சேர்ந்து எல்லோரும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்று நினைத்த அந்த அறிவு தான் இன்று வரை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால் மனிதகுல மகிழ்ச்சி, இந்த பறந்து விரிந்த உலகத்தின் மகிழ்ச்சிக்கு அடிப்படையான காரணமே அந்த அறிவு, அந்த புரிதல், அந்த விழிப்பு நிலை என்பதுதான். நிறைய பேசினாங்க, விவேகானந்தரை பத்தி, சாக்ரட்டிஸை பத்தி எல்லாரும் பேசினாங்க. நான் அதையே என்னோட நிறைவுரையா வச்சுக்கிறேன், ஏன்னா ஐஸ்வர்யா வாசல்ல நின்னுட்டு இருக்காங்க. இப்படி சொல்றேன் நானு, தனக்கு விஷம் கொடுப்பான் என்று தெரிந்தும் அந்த விஷத்தை சாப்பிட்ட சாக்ரட்டிஸ், தன்னை கல்யாணம் செய்து கொள் என்று சொன்ன பெண்ணை நீ எனக்கு தாய் போன்றவள் என்று சொன்ன விவேகானந்தர், எத்தனையோ இடையூறுகள் தன் வாழ்க்கைக்கு கிடைத்தாலும் பரவாயில்லை என்று அதை ஏற்றுக்கொண்ட இயேசுபிரானாக இருக்கட்டும், நபிகள் நாயகமாக இருக்கட்டும், இல்ல திருநாவுக்கரசராக இருக்கட்டும், தன் சவுத் ஆப்பிரிக்கால தன்னுடைய குரு மேல, தன்னுடைய ஆதர்ஷ குரு மேல குண்டடி படப்போதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த குண்டை ஏற்றுக்கொண்ட வள்ளியம்மை, காந்தியடிகள் மீது வரக்கூடிய குண்டை தான் ஏற்றுக்கொண்ட வள்ளியம்மை, இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாடல்கள் பாடிய அப்பரா இருக்கட்டும், இல்ல ஒரு மாவட்ட ஆட்சியாளரே கலெக்டரே வந்து ட்ரெயின்ல போற ஒரு பையனோட உயிர் போகுதுன்னு அந்த பையனை காப்பாத்தி அவர் உயிர் துறந்த ராமச்சந்திரன், இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இவங்கள யாராவது ஒருத்தராவது மகிழ்ச்சியா இல்லைன்னோ, இல்ல இவங்களால யாராவது ஒருத்தராவது மகிழ்ச்சியா இல்லைன்னோ நீங்க சொன்னீங்கன்னா இந்த மனிதகுல மகிழ்ச்சிக்கு அடிப்படை அன்பேன்னு நம்ம எடுத்துக்கலாம். அது இல்லை என்ற பட்சத்தில் அறிவாற்றல் என்று சொல்லி என் சொற்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அழகா பேசியிருக்கிறாரு. ஆனா நேரக்குறைவு காரணமாக இன்னும் ஒரு 2-3 நிமிடத்துக்குள் முடித்து விடுகிறேன். ஆக உண்மை நிலை என்ன அப்படின்னு கேட்டா, அறிவு என்பது எவ்வளவு மிக முக்கியமானது. அறிவுங்கிறது நாலேஜ், கண்ணுக்கு பட்டதெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்வது அறிவு. ஆனா கண்ணுக்கு புலனாகாத ஒன்றையும் யோசித்து அறிவது ஞானம், விஸ்டம். இன்றைக்கு அதையும் தாண்டியது பகுத்தறிவு. அது என்ன? ராமு சொல்றான், சோமு சொல்றான்னு கேட்கறது இல்ல, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்னான். அவன் சொன்னாலும் கேட்டுக்க, இவன் சொன்னாலும் கேட்டுக்க, அது எது சரின்னு நீ யோசிச்சுக்க என்று நம்முடைய பாட்ட வள்ளுவர் சொன்ன. அறிவை பத்தி நமக்கு சொல்ல வேண்டியது கிடையாது.
வள்ளுவனுக்கும் தாண்டி தொல்காப்பியர் காலத்துல ஓரறிவதுவே ஒற்றறிவதுவே இரண்டறிவதுவே அவற்றோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணு ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே ஆறறிவதுவே அவற்றோடு மனமே என்று தொல்காப்பியம் சொல்லி அறிவு என்ன சென்சஸ் அதை பத்தி 2500 ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி நம்ம தொல்காப்பியனே சொல்லிட்டோம் அறிவை பத்தி. ஆனா இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா இந்த கடையெழு வள்ளல்கள்ல ஒரு குறிப்பா உங்களுக்கு மொழிக்கு தேர் கொடுத்தான் பாரின்னு பார்ப்போம். அவன் காட்டுல போய்கிட்டு இருக்கான், தேர்ல இறங்கி உலாத்திட்டு வந்து பாக்குறான், இந்த பற்றுவதற்கு வாய்ப்பு இல்லாத முல்லை கொடி அப்படியே அந்த தேர்ல பற்றிக்கிட்டு பார்த்தா வெளியில வந்து வா நடந்தே போவோம். ஏன் அது ஓரறிவு உயிர், அதை போய் நீ பிரிச்சு விட்டு என்ன பண்ண போற? படத்து இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். ஓரறிவு அந்த அந்த தாவரத்தின் மீது கூட அன்பு செலுத்தினான் என்று சொன்னால் அன்பு எவ்வளவு முக்கியமானதுங்கிறோம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப சதுரங்க விளையாட்டு விளையாடுறாங்க அப்பாவும் மகளும். இந்த சதுரங்க விளையாட்டுல பொண்ணு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு, அப்பா தோத்துக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு கொண்டாடுது, சந்தோஷப்படுது, அப்படியே துள்ளி குதிக்குது. அப்ப நினைக்கிறான், இப்படி நீ சிரிக்கணும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே நான் தோத்துக்கிட்டு வர்றேன்னு நினைத்தான். அறிவு தான் ஜெயிக்கணும்னு நினைக்கும், அன்பு பிறரை வெற்றி பெற வைத்து மகிழ்ச்சி கொள்ளும். எனவே உலகம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அறிவு தேவை, ஆனால் அதனிலும் தேவை அன்புதான் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.